गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परम् ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानामालयम् करुणालयम् नमामि भगवत्पादशङ्करम् लोकशङ्करम्। सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। गुरुचरणारविन्दाभ्याम् नमः। गुरुरेव गतिर्गुरुमेव भजे गुरुनैव सदास्मि नमो गुरवे। न गुरोः परमम् शिशुरस्मि गुरोः मतिरस्ति गुरो मम पाहि गुरो। श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गल जनकः शङ्करो देवः तं वन्दे कुञ्जराननम्। पीताम्बरम् करविराजित शङ्खचक्रकौमोदकेसरसिजम् करुणासमुद्रम् राधासकायमतिसुन्दरमन्दहासम् वातालयेशमनिशम् हृति भावयामि. 4 தசகத்துக்கு நம்ம மீனிங் பார்த்துட்டோம். இப்ப 5வது தசகத்துக்கு நம்ம மீனிங் பார்க்க போறோம். முதல் தசகத்துல பகவத் ரூப வர்ணனத்தை நம்ம பார்த்தோம். பகவானினுடைய ரூபம் அது வர்ணிக்கப்பட்டது, அதை பார்த்தோம். 2வது தசகத்துல அதை பார்த்தோம். முதல் தசகத்துல பகவானினுடைய மகிமையை பத்தி நம்ம பார்த்தோம். 2வது தசகத்துல அவருடைய ரூப வர்ணனைய பார்த்தோம். 3வது தசகத்துல அவருடைய வர்ணனம் அதோட கூட பக்தி பிரார்த்தனையையும் சேர்த்து என்னங்கிறத பார்த்தோம். 4வது அஷ்டாங்க யோக வர்ணனம் அதையும் பார்த்து அந்த யோகத்தினால் கிடைக்கக்கூடிய சித்தி அந்த வர்ணனையும் 4 தசகத்துல நாம பார்த்தோம். இப்ப 5வது தசகம் விராட் புருஷ உற்பத்தி அப்படிங்கறத நாம இப்ப பார்க்க போறோம். விராட் புருஷ வடிவம் பிரளய காலத்துல மொத்த பிரபஞ்சமும் சூக்ஷ்ம வடிவில் பகவான் கிட்ட போய் லயமாயிடும். பிரளயம் வரும்பொழுது எல்லாமே பகவான் கிட்ட போய் லயமாயிடும், அவர்கிட்ட அடங்கிடும். இப்ப பகவான் பிரளயம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அப்புறம் சிறிது நாட்களுக்கு பிறகு இந்த உலகத்தை பழையபடி சிருஷ்டிக்கணும், உண்டு பண்ணணும்னு முடிவு பண்றாரு. அப்ப இந்த நுண்ணிய வடிவில் இருக்கு, அவர்கிட்ட லயமாகி இருக்கு இல்லையா, இதெல்லாம் பழையபடி அவர் சிருஷ்டிக்கணும். இதெல்லாம் சிருஷ்டிக்கணும் அப்படின்னும் பொழுது சூக்ஷ்ம வடிவத்தில் இருந்து ஸ்தூல வடிவத்திற்கு இவர் மாத்தணும்னு நினைக்கும் பொழுது இப்ப இந்த அண்டமெல்லாம் இது அண்டமாகி அதுக்கப்புறம் இது 14 உலகங்கள் இதெல்லாம் தன்னுடைய சரீரமாக கொண்டு ஒரு மிகப்பெரிய உருவமா இவர் ஆறார். அதைத்தான் இந்த தசகமே வர்ணிக்கிறது. ரொம்ப கவனமா கவனிக்கும் பொழுதுதான் எப்படி கொஞ்சமா அப்படி சிருஷ்டி டெவலப் ஆகுதுங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியும். எப்படி பகவான் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறான், அப்ப இந்த உலகம் அவர் எப்படி விராட் எப்படி எடுக்கிறார் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். விராட் புருஷ வடிவத்தினுடைய வர்ணனை அதனுடைய இதெல்லாம் 6வது தசகத்துலதான் இருக்கு. இப்ப அந்த புருஷ வடிவம் எப்படி வருதுங்கிறது தான் இந்த 10 ஸ்லோகம். இததான் எப்படிங்கிறது சொல்ல போறார். எவ்வளோ அவருக்கு என்ன, அவர் ரொம்ப ஜாலியா இருக்காரு அப்படின்லாம் நம்ம நினைக்க முடியாது. அவர் எதுக்காக இத்தனையும் கஷ்டப்பட்டு இப்படி எல்லாம் நம்ம இத்தனை பிறவிகளை பிறப்பிச்சு இது எத்தனையோ சட்டைகளை உள்ள எத்தனையோ சரீரத்தை கொண்ட ஒண்ணு மனுஷ ஜாதி, தேவ ஜாதி, மிருக ஜாதி, பறவை ஜாதி, புழு பூச்சி புல்லு செடி கொடி இத்தனையும் என்னத்துக்காக அவருக்கு வேற வேலை இல்ல அவருக்கு. அவர் பாட்டுக்கு ஜம்முன்னு வைகுண்டத்துல நித்திய சூரிகள் இருக்கா, தன்னை கைங்கரியம் பண்ண எல்லாரும் இருக்கா, அந்த கைங்கரியத்துல ஜாலியா அவர் இருக்கிறத விட்டுட்டு எதுக்காக இத்தனை ஜீவராசிகளை படைக்கணும், இத்தனை ஜீவாத்மாக்கள் ஒவ்வொன்னு ஒரு சட்டக்குள்ளேயே எல்லாமே ஜீவாத்மாக்கள், அதுக்குள்ள நுணுக்கமா இருக்கிற பரமாத்மா அவர் அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இது என்னத்துக்காக இது இத்தனையும் படைக்கணும், என்னத்துக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அவருக்கு அது சிரமம். நாம நமக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஜீவாத்மா இதுக்கு மேல ஒரு சட்டையை நம்ம போட்டுட்டு இந்த மனித வடிவத்தை எடுத்துன்னு நாம இருக்கோம். இதுல வர நம்ம வாழ்க்கையினுடைய நெளிவு சொலிவுகளையே நம்மளால தாங்கிக்க முடியாம எல்லாத்தையும் கொண்டு நம்ம அங்க கொண்டு முறையிட்டு இருக்கோம். நம்ம செய்வது எதுவுமே நாம எல்லாமே இதெல்லாம் கொஞ்சம் பண்ணி அட்டாச்மெண்டோட இருந்து அதுல இருந்து நம்ம டிட்டாச் ஆகி எல்லாமே உனக்காக நிற்பது, நடக்கிறது, உட்கார்ந்துக்கிறது, தூங்குறது எல்லாமே உனக்காக நினைச்சிட்டு செய்யற எண்ணம் நமக்கு வருதான்னா இல்ல.
ஒவ்வொருத்தரும் பலவித கஷ்டம், என்னமோ உலகத்திலேயே நமக்கு தான் கஷ்டம் நிறைய இருக்க மாதிரி இல்லாம நம்ம பாவனையில கொண்டு நம்ம இந்த மாதிரி எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோமே. பகவான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒண்ணுத்தையும் எடுக்கிறான். இந்த பிறவி அவனுக்கு ஃபர்ஸ்ட் விராட் புருஷனாக அவன் எப்படி வரான்ங்கிறது இங்க இப்ப நம்ம பார்க்க போறோம். எதுக்காக இவன் இத்தனையும் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, நாம பண்ணின எதுக்காக நம்மள இப்படி பிறப்பிக்கணும், முதல்ல பிறப்பிச்சாதானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நாம பண்ணின போன ஜென்மால இந்த ஜீவாத்மா ஏதோ ஒரு கடல்ல போனுண்டு ஏதோ ஒரு கர்மாவெல்லாம் பண்ணிட்டு அந்த கர்மாவினால் கிடைக்கக்கூடிய அந்த சஞ்சித மூட்டைய கர்ம பலனை கையில் எடுத்துக்கொண்டு, அது பாவ பலனா புண்ணிய பலனா அதெல்லாம் வேற, அந்த பலனை கையில் எடுத்துட்டு அதை திரும்பவும் அந்த பலனின் விளைவாக எந்த ரூபம் நமக்கு கிடைக்கிறதோ அந்த ரூபத்தை எடுத்துக்கொண்டு திரும்பவும் பூமிக்கு இந்த பூமியில் அந்த கர்ம வாசனையை நாம் எடுத்து அதையும் வச்சுண்டு இந்த பூமியில மேற்கொண்டு மோட்சத்துக்கு போறதுக்குரிய வழி என்னங்கிறத நாம கத்துண்டு அதுல ஸ்டெப்பின் பண்றதுக்கு நம்மள அவர் ஊக்குவிக்கிறார். நம்மள அவரு மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி கொண்டு போறார். அப்ப ஒரு பிறவியாக நம்ம முடிஞ்சு அங்க வைகுண்டத்துல ஆள்லாம் அவருக்கு பணிவிடை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுவேன். அந்த பணிவிடை பண்ணுவதில் ஒருவராக நாம் செல்லுவதற்கு, நமக்கு ஒரு வழிகாட்டுவதற்காக இப்படி அவரு பாவம் பிரளயத்துல இது மாதிரி எல்லாரையும் லயப்படுத்திண்டு திருப்பி இந்த உலகத்தை சிருஷ்டி எல்லாரையும் திருப்பி கீழே விட்டுண்டு எல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்கார். அதுல அவர் என்னென்ன அனுபவங்கள்லாம் அங்க வருது அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். முதல்ல எப்படி எல்லாம் இவர் இத கொண்டு வரார் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுதான் 5வது தசகம். அத நல்லா கவனிச்சாதான் நமக்கு அதனுடைய ஸ்டெப் கரெக்டா புரியும். அதனால ரொம்ப டீப்பா கவனிங்கோ, போர் அடிக்கிறதுன்னு நினைச்சிடாதீங்கோ. இன்னும் சில தசகங்கள் போகும் வரை கதை இருக்காது. அதுக்கப்புறம் அவதாரங்கள்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது கதையா மாறிடும். அது வரைக்கும் நம்ம முதல்ல உற்பத்தி எல்லாம் தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் தான் அங்க நம்ம போக முடியும். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு உடைய அருமையான பாக்கியம் இது, டைம் இது. இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். 5வது தசகம் முதல் ஸ்லோகம். வியக்தமிதன்ன கிஞ்சித் அபவத் பிராக்ருத பிரக்ஷயே மாயாயாம் குணசாம்ய ருத்த விக்ருதௌ த்வய்யாகதாஞாலயம் நோ மிருத்யுश्च ததாமிருதம் சமபோன்னான்மோ நராத்ரே ஸ்திதிஹி தத்ரைகஸ்த்வமசிஷ்யதா கில பரானந்த பிரகாஷாத்மனா. வியக்தா வியக்தமிதம் அப்படின்னா இந்த வியக்த பிளஸ் அவ்யக்தன்னு அதை பிரிக்கணும். வியக்த பிளஸ் அவ்யக்த அப்படின்னு பிரிக்கணும். அப்படின்னு 2 பகுதிகள், அதாவது வெளியில தெரியக்கூடிய வெளியில தெரியாத அப்படின்னு அர்த்தம். வெளிப்படாத பகுதிகள் வெளியா தெரியக்கூடிய பகுதிகள் அப்படின்னு. அததான் சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரம். வெளியில தெரியறது ஸ்தூலம், வெளியில தெரியாம இருக்கிறது சூக்ஷ்மம், சூக்ஷ்மமா இருக்கிறது ஸ்தூலமா இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பகுதிகள். இந்த பிரபஞ்சமானது இது எதுவுமே இல்ல, அதுக்கு வெளியில இருக்கு உள்ள இருக்கு. ஏன் எப்போ இல்லாம இருந்தது? நகிஞ்சித பவத், இது எதுவுமே இல்லாமல் பிராகிருத பிரக்ஷயே முன்பு இருந்தது. எப்போ? இந்த பிராகிருத காரியங்களுக்கு முன்னால் பிரளயம் ஏற்பட்டதே அந்த சமயத்தில் எங்க போய் இருந்தது? பிரளய காலத்தில். அப்ப என்ன ஏற்பட்டது? எங்க போய் இருந்தது? இது மாயாயாம் குண சாமிய ருத்த விக்ருதௌ த்வய்யாக தாயால் லயம் அப்படிங்கிறார். மாயாயாம்னா அதாவது மாயை, மாயையாக. அது என்ன அப்படின்னா பகவானுக்கு மூல பிரகிருதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அது பகவானுக்கு சரீரமாக மூல பிரகிருத்தியாக. குணசாமிய அப்படின்னா குணங்கள், 3 குணங்கள் இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சது முக்குணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சத்வ ரஜோ தாமச குணம். இந்த 3 குணங்களும் இப்ப என்ன இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னா ருத்ர விக்ருதௌ த்வய்யாக தாயால் லயம். இந்த சமயத்துல குண சாமிய குணங்கள் 3மே சமமா இருக்கு, ஒரே நிலையில இருக்கு. சத்வ குணமாகட்டும் ரஜோ குணமாகட்டும் தமோ குணமாகட்டும் 3ம் சமமான நிலையில் இருக்கு. எந்த டைமத்துலன்னா ஏன் காரணம் அப்படின்னா, ஏன் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தால் எல்லாமே உங்கிட்ட லயமான காரணத்தினால். ஏன்னா எல்லாமே அவர்கிட்ட லயமாயிருக்கு. எப்போ? பிரளய காலத்தில். பிரளய காலத்தில் எல்லாமே மூல பிரகிருதியான அந்த பகவான், மூல பிரகிருதியை சரீரமாக கொண்ட அந்த பகவானிடம் லயமாகி இருந்தது.
அப்ப லயமாயி இருக்கும் பொழுது அப்ப நோ மிருத்யுஞ்ச, மிருத்யுஞ்சன்னா மரணமும் இல்லை. அப்ப அந்த மாதிரி எல்லாமே சமமா இருக்கு, எதுவுமே இது கிடையாது, உற்பத்தி கிடையாது, எதுவும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, உலகமே இல்லைன்னும் போது அப்ப ஏதாவது மரணம்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னா மரணம் இல்லை. ஜீவாத்மாக்கள் தான் எல்லாமே பகவான் கிட்ட லயமாயி இருக்கே, ஏதாவது ஜீவாத்மா கீழே இருந்தா தானே ஒரு மரணம்னு ஒண்ணு இருக்க போகுது. அப்ப மரணம் இல்லை. மரணம் இருந்தா தானே முக்தியா, முக்தியா அவனுக்கு, நரகமா அவனுக்கு, மோட்சமா அவனுக்கு, அதுவும் இல்லை. அப்ப நோ மிருத்யஞ்ச ததா அமிர்தஞ்ச சமபூம், எதுவுமே கிடையாது, மோட்சமும் கிடையாது, மிருத்யுவும் கிடையாது. சமபோன் நான்கோன ராத்திரே ஸ்திதி, ராத்திரி பகலும் இல்லை. அப்போ காலமும் இல்லைன்னு அர்த்தம். ராத்திரி பகலும் இல்லாமல் இருந்தது. அப்ப யார் தான் இருந்தா? தத்ரை கஸ்துவம் அசிஷ்யதா கில பரானந்த பிராகாஷாத்மனா தத்த தத்து தத்த. அப்பொழுது துவம் ஏக, நீ மட்டுமே இருந்தாய். அப்ப யார் இருந்தா? குருவாயூரப்பா, அப்ப நீ மட்டுமா இருந்தாய். எப்படி இருந்த? மிக உயர்ந்த ஆனந்த ரூபமாக. தத்ரை கஸ்துவம் அசிஷ்யதா கில பரானந்த, பரமானந்த சச்சிதானந்த சத்து சித்து ஆனந்த ரூபத்தில் பிரகாஷாத்மகா மனா, ரொம்பவும் பிரகாசமாக நீ மட்டுமே, நீ ஒருவன் மட்டுமே அப்ப இருந்ததானே அப்படின்னு கேட்கிறாரு. எட்டி பாக்குறாரு. பார்த்து இதெல்லாம் ஒண்ணு பண்ணா அந்த பாகவதத்தினுடைய சாராம்சம் எப்படி உலகம் உண்டாக போகுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் பொழுது சொல்றார், குருவாயூரப்பா இது எல்லாமே இப்படி இருந்ததே, மரணமும் இல்லை, மோட்சமும் இல்லை, பகலும் இல்லை, இரவும் இல்லை, குணங்களுக்கு பேதமே இல்லை, எல்லாமே அப்படியே இருந்துட்டு இருக்கு, எல்லாமே உன்னிடம் லயமாகி இருந்த காரணத்தினால் அப்ப என்னதான் இருந்தது அப்படின்னா, குருவாயூரப்பா நீ மட்டும்தானே அப்ப இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார் பட்டத்திரி. ஆமாமா அப்படின்னு அங்கே இருந்து அவரு தலையாற்றார். இரண்டாவது ஸ்லோகம். கால கர்ம குணாச்ச ஜீவனிவஹ விஸ்வஞ்ச கார்யம் விபோ சில்லீலாரதி மேயுஷி த்வயி ததா நிர்லீனதா மாயயுः தேஷான்னைவ வதந்த்ய சத்வமயி போ சத்ய சக்த்யாத்மனா திஷ்டதாம் நோ சேத் கிம் ககன பிரசூன சதுஷாம் பூயோ பவேத் சம்பவः. கால கர்ம குணாச்ச, இப்ப பகவான் ஒருத்தன் தான் இருந்தான்னாக்க ஜீவாத்மாவோ அச்சேதனமோ ஜடம், ஜீவாத்மா சேத்தனம் அச்சேதனம் எதுவுமே இல்லை, எதுவுமே எல்லாமே அழிஞ்சு போச்சா அப்படின்னு கேள்வி கேட்டா, எல்லாம் நிலை மாறி இருந்ததுங்கிறார் பட்டத்திரி. எல்லாமே அதனுடைய நிலை மாறி இருந்தது. சேத்தனம் அச்சேதனம் சேத்தனம் எல்லாமே அழிஞ்சு போச்சா, ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு ஒருவேளை நமக்கு ஒரு கொஸ்டின் வந்து, நாம அந்த மாதிரி ஒரு டவுட் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டோடனே அதுக்கு பட்டத்திரி என்ன சொல்றாரு, இல்ல 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 எல்லாம் நிலை மாறி இருந்தது. நிலை மாறி இருந்ததுன்னா என்ன, ஒண்ணும் இல்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, இப்ப கடல் இது ஒரு களிமண்ணு அப்படி இருக்கு அப்படின்னு வச்சுட்டோம்னாக்க, அது களிமண்ணா இருக்கு, களிமண்ணு. அப்புறம் அதை ஒரு குயவன் எடுத்துட்டு போறான், எடுத்துட்டு போய் மண்பானையா பண்ணும்போது மண்பானை. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பானை உடஞ்சு போறது, தெளி அதை இது பண்ணி இது பண்ணா திருப்பி அது களிமண்ணு. அந்த மாதிரி திருப்பி திருப்பி அது ரொட்டேஷன்ல வரா மாதிரி ஏன் இந்த ஸ்டேஜ் வருதுன்னா, அது பகவான் கிட்ட திரும்ப லயமாறுது அப்படிங்கறத காட்டுறது. அதே மாதிரி ஒரு கடல்னு எடுத்துட்டோம்னாக்கா அது அப்படியே சூரியனுடைய வெப்பத்தில் வந்து நீராவியா ஆகி மேகத்துல போய் சேர்ந்து விடுறது. வானத்துல போய் மேகத்துல போய் சேர்ந்த உடனே அது மேகம் எல்லாம் இது பண்ணி கருத்து இது பண்ணி ஒரு நாள் அது மழையா பொழியறது. மழையா பொழிஞ்சு அது தண்ணியா வந்தப்புறம் திருப்பி என்ன ஆறுது, அந்த தண்ணி எல்லாம் ஆறுகள்ல வருது, குளங்கள்ல வருது, எல்லா இடத்துலயும் சேர்ந்து கடைசியில போய் திரும்பவும் அது கடலிலேயே கலக்கிறது, திருப்பி அங்கேயே போய் அதுலயே லயமாறுது. அந்த மாதிரி எல்லாம் போறதே தவிர அதாவது நிலை மாறி மாறி என்ன ஆறுது அப்படின்னா உன்கிட்டேயே வந்து நிற்கிறது. நிலை மாறி அவைகள் எல்லாம் உன்னிடமே வந்து நிற்கின்றன. அதே மாதிரி எல்லாமே லயமாயிருக்கு, எல்லாம் நிலை மாறி இருக்கு, அவ்வளவுதான் அப்படிங்கிறார். அப்படி இருக்கக்கூடியது இதுதான். எப்ப இதெல்லாம் நிகழது, இதெல்லாம் அழிஞ்சு போறது, அதுதான் பிரளயம். எல்லாம் அழிஞ்சு போறது அப்படின்னா டெஸ்ட்ராய் ஆறுதுன்னு அர்த்தம் கிடையாது. அது எல்லாமே அடங்கி போகிறது, ஒடுங்கி போகிறது. அப்ப பகவானிடம் ஒடுங்குகிறது பிரளய காலத்தில். அப்ப விபோ கூப்பிடுறார். விபோ விபோனாக்க எங்கும் பரவி இருப்பவனே குருவாயூரப்பான்னு அர்த்தம். அது என்ன தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் விபோ எங்கும் பரவி இருப்பவனே. கால கர்ம குணாச்ச, இந்த காலமானது
இந்த காலமானது கர்ம அப்படின்னா கர்மன்னா செயல், நம்மளுடைய செயல்கள், முன்வினை பயன்கள், குணாஸ்ச குணங்கள், உன்னுடைய ஒரு ஜீவாத்மா என்ன குணத்தோடு இருக்கோ அந்த குணங்கள், அது முன்னால் படைக்கப்பட்ட, அதுக்கப்புறம் ஜீவ நிவகா, முன்னால் ஜீவாத்மா வந்துடுத்து, விஸ்வம், அதற்கு பிறகு பகவானால் படைக்கப்பட்ட இந்த உலகம். அது எதற்காக இந்த உலகம் படைக்கப்படுகிறது? ஒரு காரியத்திற்காக படைக்கப்படுகிறது. இந்த உலகமாகப்பட்டது ஒரு காரியத்திற்காக படைக்கப்படுகிறது. அப்போ இது எல்லாமே யாரால உண்டாருது? பகவானால உண்டாருது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். இது எல்லாத்தையும் உலகம் எல்லாமே வந்ததுக்கு பிறகு சில்லீலாரதி மேயுஷி துவயி ததா நிர்லேன தாமாயுகோ, இது எல்லாமே என்னாருது? ஜீவம் உலகம் வந்ததுக்கு பிறகு ஞானம் ஆனந்த வடிவமான உங்கிட்ட லயிச்சு போயிருக்கேன். இந்த லயிச்சு போய் அடைஞ்சு போயிருந்த தன்மையை இது எல்லாமே அடைஞ்சிருந்தது. இதுக்குன்னு தனி அடையாளம் எதுவுமே இல்லை. இதுக்குன்னு ஒரு தனி அடையாளம் எதுவுமே இல்லை. ஏ குருவாயிரப்பா, அந்த பொருட்களுக்கெல்லாம் எங்க இந்த பொருள் வந்தது? தனி அடையாளம் இல்லைங்கிறாரு, காலக்கிரமம்ங்கிறாரு, எல்லாம் உங்ககிட்டயே அடங்கி இருக்கிறாரு, எல்லாம் 3 குடமும் சமமா இருக்குங்கிறாரு. திருப்பி அந்த பொருளுக்கெல்லாம் நீங்க ஒரு வார்த்தையை போடுறாரு. அப்ப எந்த பொருளுக்கு அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்கள். இந்த உலகத்தில் என்ன இருக்கு? இவரோட மூல பிரகிருத்தின்னு ஒண்ணு வருது இல்லையா? அந்த மூல பிரகிருதி ஜீவாத்மாவையும் ஜட பொருளையும் கொண்டு, இப்ப இந்த அச்சேதன அச்சேதன அப்படிங்கிறது அது மட்டும் இருக்கு இல்லையா? அதெல்லாம் தனித்தனியா கிடக்கிறது. அதை வைத்துக் கொண்டு சக்தி ஆத்மநாதாம், அதை வைத்துக் கொண்டு நிர்லீன தாமாயைகு, உங்ககிட்ட இது பண்ண தேஷாம் நைவ வதந்திய சத்வமகிபோ சத்யாத்மனா திஷ்டதாம். இது எல்லாம் ஒன்று இருக்கும். இந்த நிலை எல்லாம் ஜீவாத்மாவையும் ஜடப்பொருள்களையும் கொண்டு உன்னுடைய சக்தியால சிருஷ்டிய நீ உண்டு பண்ண போற. இப்ப நீ உண்டு பண்ண போற. இதெல்லாம் வச்சுண்டு இந்த ஜீவாத்மாவையும் வச்சுண்டு நீ உண்டு பண்ண போற. அதுக்கு உதாரணம் என்ன? இப்ப உண்டு பண்ண போறார் அப்படின்னா அதுக்கு உதாரணம் என்ன? நோச்சேத் கிம் ககன, நோச்சேத் கிம் ககன பிரசூன சதிருஷாம் பூயோ பவேத் சம்பவஹா. இப்ப உதாரணம் என்னன்னா, இல்லாத பட்சத்தில் அப்படி எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா, இந்த காலமும் இந்த ஜீவன்களும் காரியம் மாயா காரியங்கள் எல்லாம் லயத்தை அடைச்சப்போ நீ எல்லாத்தையும் அந்த பாவத்தை முன்னாடி இருந்ததெல்லாம் அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு இந்த வேதங்கள்லாம் சொல்லக்கூடியதை இல்லாத ஒரு பொருளை, இல்லாத ஒரு பொருள்னு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆகாசத்தாமரை, ஆகாசத்தில் பூக்கக்கூடிய புஷ்பத்துக்கு ஒப்பான அவைகளுக்கு திருப்பி எங்கேயாவது மறுபடி உற்பத்தி பண்ண முடியுமா? ஆகாசத்துல போய் தாமரை பூக்குறது அப்படின்னா அதை போய் அது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. அது எப்படின்னு வந்ததுன்னெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாமே பகவானிடம் பிரளய காலத்தில் லயமாகி இருந்தது. அதற்கு பிறகு அது இப்பொழுது வெளியே வர தயாராக இருக்கிறது. அதை நீ படைக்கிறதுக்கு ரெடியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2வது ஸ்லோகத்துல காலம், கர்மம், அதனுடைய காலத்திற்கு ஏத்தார் மாதிரி குணங்களை எல்லாம் இப்ப பிரிக்கணும். அதனால அதற்கு ஏத்த மாதிரி முன்னாடி பண்ண அந்த கர்மம், அந்த குணங்கள், ஜீவாத்மா, உலகம் எல்லாமே முன்னாடி இருந்தது. இது எல்லாம் அப்ப நீ எப்படி இருந்த? ஞான ஆனந்த வடிவமாக நீ இருந்த. உன்கிட்ட இருக்கிற அந்த தன்மையில் லயிச்சு அடைஞ்சிருந்ததே, அந்த தன்மையில இருந்ததே, அதுக்குன்னு தனி அடையாளம்னு எதுவும் இல்லை. அதனால குருவாயிரப்பா, தனி அடையாளம் இல்லாதவைகளுக்கெல்லாம் அடையாளம் கொடுக்கறதுக்காக நீ இப்போ சிருஷ்டி பண்ண போற அப்படிங்கிறார் 2வது ஸ்லோகத்துல. 3வது ஸ்லோகம், ஏவம் சத்வித்விபரார்த்த கால விகதா வீக்ஷாம்சி ஸ்ருக்ஷாத்மிகாம் விப்ராணே த்வயி சக்ஷுபே திரிபுவனி பாவாய மாயா ஸ்வயம் மாயாதः கலு கால சக்திரகில திருஷ்டன் ஸ்வபாவோபி ச பிராதுர்பூய குணான் விகாஸ்ய விததுஸ்தஸ்ய சகாய கிரியா. இப்ப பகவான் மீண்டும் எப்படி படைக்க போறார்? எது உதவி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி
இப்படியே எதுவுமே பண்ண முடியாம அவர்கிட்டயே பிரளய காலத்தில் வந்து லயமான இந்த ஜீவாத்மாக்கள் இப்படியே எவ்வளவு நாள் இருந்தது அப்படின்னு பார்த்தா, ஏவஞ்ச த்விபரார்த்த கால விகதோ. த்விபரார்த்தம் அப்படின்னா 2 பரார்த்த காலம் கடந்த பிறகு அப்படின்னா 2000 வருடங்கள் கடந்த 2000 கோடி வருஷங்கள் கடந்த பிறகு, அதற்கு பிறகு என்ன ஆறுது அப்படின்னா, ஈக்ஷாம் சிசுருக்ஷாத்மிகாம். அதற்கு பிறகு குருவாயூரப்பா நீ என்ன பண்ண, ஒரு பார்வை பார்த்தாய். சிசுருக்ஷாத்மிகாம் விப்ராணே துவயே. பையனா நீ என்ன பண்ண, லேசா திரும்பி ஒரு பார்வை பார்த்த, அவ்வளவுதான் பண்ண. லேசா திரும்பி ஒரு பார்வை பார்த்த. எதுக்கு? இந்த உலகத்தை படைக்கணும்னு நினைச்சுட்டு நீ இவ்வளவு நாள் ஆயிடுத்து, பிரளயம் முடிஞ்சு, அதனால இந்த உலகத்தை படைக்கணும்னு நீ திரும்பி பார்த்த. அதனோட விளைவு சுபே திரிபுவனி பாவாய மாயா ஸ்வயம். மாயைங்கிற மூல பிரகிருதி, மாயைன்னு சொல்லக்கூடிய அந்த மூல பிரகிருதி தூண்டப்படுகிறது. யாரால? ஒன்னால தூண்டப்பட்டு என்ன வருது? திரிபுவனி, 3 உலகமும். இந்த 3 உலகத்தையும் படைக்க, அதாவது செயல்பட வைக்க, இந்த 3 உலகத்தையும் ஆக்டிவேட் பண்றதுக்கு தொடங்குறது. இந்த மூல பிரகிருதியானது இந்த 3 உலகத்தையும் ஆக்டிவேட் பண்றதுக்கு தொடங்கிறது. அதனோட விளைவு மாயாத கலு கால சக்தி ரகிலா திருஷ்டம் ஸ்வபாவோபிச்ச. அதிலிருந்து இந்த கால சக்தி, அதாவது இந்த மூல பிரகிருதி, அதுல இருந்து கால சக்திக்கு, கால சக்தியிலிருந்து இதுவரை யாராலும் காண முடியாமல் இருந்த, தெரியாம இருந்தது, வியக்தா வியக்தமிதம் அப்படின்னு தானே ஃபர்ஸ்ட் லைன்ல பார்த்தோம். இதுவரைக்கும் யாராலையும் பார்க்க முடியாத இருந்த அந்த ஜீவாத்மாக்கள், கர்மாக்கள், கர்மாவுக்கேற்றபடி செயல்படக்கூடிய இயல்புகள், கர்மாக்களோட செயல்களோட அந்த கர்மாவிற்கு ஏற்றபடி, அந்த கர்மாவுக்கு ஏற்றபடி அவ செயல்படணும். எப்படி செயல்படுவா அப்படின்னா, ஸ்வபாவோ பிச்ச, அவரவர்களின் சுவாவத்திற்கு ஏத்த மாதிரி. அதனை புறக்கட்சியே சுவாவம் வந்துடுறதானே, சிருஷ்டி பண்ணி வெளியில வர்றச்சியே சுவாவம் வந்துடுறதானா, இததான் சொல்றார். போன ஜென்மத்தின் கர்ம வாசனை. ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வரும்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம். அந்த போன ஜென்மால நம்ம பண்ணின கர்மாவினுடைய அந்த பலாபலன்களை மைனஸ் பிளஸ் எல்லாத்தையும் ஜெராக்ஸ் போட்டு வந்திருக்கோம் பிரதி. அதோட கூட அதுதான் ஸ்வபாவம். இது என்ன சொல்லி இவன் சுபாவத்தையே மாத்த முடியாது அப்படின்பா. அதுதான் ஸ்வபாவம். அந்த ஸ்வபாவோபிச்ச, அதோட கூட அந்த இயல்புகளோட கூட செயல்படுவதற்காக இந்த கர்மாவுக்கு ஏற்றபடி சிருஷ்டியை தொடங்குறார். அப்ப சிருஷ்டியை தொடங்கும் போது பிரார்த்துர் பூய குணான் விகாசிய விததுஸ்தஸ்யா சகாயத்ரியம். இது வெறும்னா ஜீவாத்மாவை பறப்பிச்சு விட்டுட்டா அது எப்படி செயல்படும்? அது செயல்படணும் இல்லையா? அப்ப அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, கூட முக்குணங்களை தோற்றுவிக்கிறார். பிரார்த்துர் பூய குணான் விகாசிய, குணங்கள், அதற்குரிய 3 குணங்களையும் தோற்றுவித்து, அப்ப குணங்கள் இல்லைன்னா ஒன்னும் பண்ண முடியாது, தோற்றுவித்து அந்த மூல பிரகிருதிக்கு சகாய கிரியாம், சகாயம் பண்றாரு. அந்த மூல பிரகிருதிக்கு இவர் ஹெல்ப் பண்றாரு. எதுக்கு? மேற்கொண்டு அது டெவலப் ஆறதுக்கு, மேற்கொண்டு இவருடைய சிருஷ்டியில டெவலப்மெண்ட் வரணும். இவர் மேற்கொண்டு இவர் டெவலப் பண்றார் அந்த மூல பிரகிருதிக்கு. இப்ப மூல பிரகிருதி இந்த உலகை படைக்கிறதுக்கு, சிருஷ்டிக்கு இவர் ஒரே ஒரு பார்வை தான் இவர் பார்த்தார். பார்த்ததின் விளைவாக அந்த மாயாங்கிற அந்த மூல பிரகிருதி தூண்டப்படுறது, என்கரேஜ் பண்ணப்பட்டு என்ன ஆறுது? இந்த 3 உலகத்தையும் படைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறது. அது 3 உலகத்தையும் படைச்சு செயல்பட வைக்கிறதுக்கு அதை ஆக்டிவேட் பண்ணணும். அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு தொடங்குறது. அப்போ அதனுடைய விளைவாக அதுல கால சக்தி வருது, மகா காலம், கால சக்தி வருது. அதுவரை இதுவரைக்கும் யாராலுமே பார்க்க முடியாத இருந்த ஜீவாத்மாக்கள் கர்மாவையும் கர்ம பலன்களையும் எடுத்துக்கொண்டு அதன் சுபாவத்திற்கு ஏத்த மாதிரி காணப்படுகிறது. அப்படி உருவாகி வரும் பொழுது எப்படி செயல்படும்? அது செயல்படுறதுக்கு ஏதாவது தன்மைகள் வேணும் இல்ல? அப்ப அந்த செயல்படுவதற்கு இப்ப அந்த முக்குணங்களின் உதவி தேவைப்படுகிறது. இந்த முக்குணங்களை அதற்காக தோற்றுவித்து இந்த மூல பிரகிருதிக்கு உதவி செய்தார். எதுக்கு? இன்னும் அவருடைய சிருஷ்டி டெவலப் ஆகிறதுக்குங்கிறது 3வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அதற்கு பிறகு எப்படி டெவலப் ஆகுது, இதற்கு அடுத்தது ஸ்டெப் என்ன
இப்ப மூல பிரகிருதி வந்தாச்சு, ஜீவன்கள்லாம் வெளியில தெரியணும்னு வந்தாச்சு, அதுக்கப்புறம் முக்குணங்களை படைச்சாச்சு, மேல அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கறத பாக்குறார். மாயா சந்நிகிதோ பிரவிஷ்ட வபுஷா சாட்சீதி கீதோ பவான் भेदैस्तां प्रतिबिम्बतो विविशिवान् जीवोऽपि नैव परः कालादि प्रतिबोधिताथ भवत सञ्चोदित च स्वयम् माया स खलु बुद्धितत्त्वमसृजत्योऽसौ मकानुच्यते. இப்ப மாயையில் சம்பந்தப்பட்ட ரூபம் இந்த மூல பிரகிருத்தியிலிருந்து இப்ப நாலாவதுல முக்கியமானது என்ன வரப்போகுது அப்படின்னா மகத் அப்படிங்கிற தத்துவம் அது பிறக்க போகுது. இப்போ அது புத்தி தத்துவம்னு சொல்லப்படுகிறது. அந்த தத்துவம் அது உருவான பிறந்தான் அடுத்தது எல்லாமே டெவலப். அதனால இதுல முக்கியமாக அந்த மகத் தத்துவம் எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். நம்ம குருவாயூரப்பா பவான் உன்னுடைய தங்களால் அப்படின்னு சொல்லப்படுகிறது. குருவாயூரப்பா மாயையின் மூலம் மாயைங்கிற அந்த மூல பிரகிருத்திய உன்னுடைய சரீரமா நீ வச்சுட்டு இருக்க. அப்படி இருந்தாலும் பகவானுக்குள்ள யாராவது நுழைய முடியுமா? அந்த சரீரத்துக்குள்ள நுழைஞ்சு அதுக்குள்ள ஜீவாத்மா, ஜீவாத்மாக்குள்ள பரமாத்மா, அதாவது அச்சேதனம் சேத்தனம் பரமாத்மா அப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம. மேல உடம்பு, அதுக்குள்ள ஜீவாத்மா, ஜீவாத்மாக்குள்ள பரமாத்மா. அப்ப அதுக்குள்ள போக முடியுமா? நிச்சயமா போக முடியாது. எந்த விதத்திலையும் நீ மாறாம இருக்க. அததான் சொல்ற, எந்த விதத்திலையும் நீ மாறாம இருக்க, மாயைக்கு அருகில இருக்க, மாயையாகவே இருக்க. சூக்ஷ்ம சரீரத்தை நீ என்ன வடிவத்தை எடுத்துட்டு இருக்க? மூல பிரகிருத்தியா நீ ஒரு வடிவத்தை எடுத்துட்டு இருக்க. அப்ப நீ அது கிட்டையே இருந்தாலும் அதுக்குள்ள யாராலையும் நுழைய முடியாது. இப்ப நடக்கிற எல்லாத்துக்கும் சாட்சீதி கீதோ பவான், நீ எல்லாவற்றிற்கும் சாட்சியாக இருக்கிறாய். எல்லாவற்றிற்கும் இந்த இடத்துல சாட்சியாக தான் இருக்கிறாய். சாட்சியாதான் இருக்கேன் எது சொல்றது? கீதோ பவான். கீதோ பவான்னா சொல்றது எது சொல்றதுன்னா வேதங்கள்லாம் சொல்றது. நீ சாட்சியாதான் இருக்கேன்னு. அது தவிர வீல என்ன சொல்றதுன்னா பேதைஸ்தாம் பிரதிபிம்பத்தோ அப்படின்னா பேதைஸ்தாம்னா இன்னும் டிஃபரெண்ட், பல வடிவில், பலவிதமான வடிவில். வெறும் மனுஷ சரீரம் தான் இல்ல, எல்லா சரீரம் எத்தனை இருக்கு. புல் பூண்டுல இருந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். அதான் மிருகமாகட்டும், பறவையாகட்டும், தேவர்களாகட்டும், மனிதர்களாகட்டும், ராட்சசர்களாகட்டும், கிண்ணறர்களாகட்டும், எல்லா வடிவமும் பல வடிவில் பிரதிபிம்பமாக வேதைஸ்தாம் பிரதிபிம்பித்தோ, பிரதிபிம்பமாக பல வடிவத்தில் பிரதிபிம்பமாக விபிஷிவான் பிரவேசிக்கிறாய். பிரவேசித்து அப்புறம் ஜீவன் பிரவேசித்த பிறகு நீ என்ன பண்ற? உள்ள ஜீவாத்மாக்கள் மூலம் அந்த ஜீவாத்மாக்கள் வழியாக நீ உள்ள பிரதிபிம்பத்தை வச்சுண்டு இப்ப உருவத்தை கொடுக்கிற வாழ்க்கெல்லாம். இப்ப பல ரூபம் எடுக்கிறது. பல ரூபம் எடுத்தாலும் எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிற பரமாத்மா நீ ஒருவனே, நீ வேறு ஒருவரும் அல்லங்கிறது அதுல ப்ரூவா இருக்கு. அந்த இடத்துல எல்லாமே வேறானது அல்ல. அபரக நைவ, வேறானது அல்ல. எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஆத்மாங்கிறது நீ ஒருவனே. அப்புறம் பின்னாடி காலாதி பிரதிபோதிதாத பவதா சஞ்சோதிதாத. அப்புறம் காலாதி, காலம், கர்மம், சுபாவம், கால ஆதி, காலாதி அப்படின்னு வரும்பொழுது நீ மாறாமல் இருந்தாலும் இந்த காலம் இருக்குல்ல, இந்த காலம் மாறும். கர்மம் அந்தந்த மனுஷனுக்குரிய தகுந்த மாதிரி கர்மம் மாறும். சுபாவம் அவன் சுபாவத்திற்கு ஏத்த மாதிரி கர்மம் மாறும். கர்மம்ங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான். இதுதான் ஒவ்வொருத்தனும் செஞ்சுட்டு இருக்கான் அப்படிங்கறது நமக்கு தெரியறது இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் எனக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு, என் தர்மத்திற்குன்னு ஒரு கர்மா இருக்கு. அந்த கர்மாவை நான் செய்ய வேண்டும் அப்படின்னா எனக்கு சரியா இருக்கிறது உனக்கு சரியில்லாம இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் 4 வர்ணம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படும் பொழுது பிராமணனுக்கு அஹிம்சை கூடவே கூடாது. ஆனா சத்திரியனுக்கு அஹிம்சை தான் தர்மம். என்ன காரணம்? அவன் ராஜவம்சம், அவன் போர் செஞ்சுதான் ஆகணும். 4 பேரோட சண்டை போயிட்டு 4 பேரை கொன்னுதான் ஆகணும். அவனுக்கு வேற வழி இல்ல, அதான் தர்மம். ஆனா ஒரு பிராமணனுக்கு அது தர்மம், அவனுக்கு அது தர்மமா இருக்கு. ஏன் நாமளும் அதையே தர்மமா எடுத்துக்கூடாதுன்னு நினைக்க முடியுமா? முடியாது. அதுதான் அவர்களுக்கு உரிய அந்த சுபாவம். அது கர்மா அப்படிங்கிறது தனி தொழில், ஒரு செயல், யாருக்கு என்ன செயலோ. ஆனால் அவன் சுபாவம்ங்கிறது என்ன? போன ஜென்மத்தில இருந்து கொண்டு வந்திருக்கிறது.
இதெல்லாம் காலாதி அப்படின்னு அததான் சொல்றார். காலாதி பிரதிபோதிதாத்த கர்மம் ஸ்வபாவம் இதையெல்லாம் உணர்த்தப்பட்டு அவாவாளுக்கு அந்தந்த ஜீவாத்மாக்குள்ள உணர்த்தப்பட்டு யாரால உணர்த்தப்படுகிறது? பவதா சஞ்சோதிதா, உங்களால உணர்த்தப்பட்டு சஞ்சோதிதா அப்படின்னாக்க இன்னும் தூண்டப்பட்டு மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணப்பட்டு சாமாயா அந்த மாயையே பண்ணப்பட்டு என்கரேஜ் பண்ணினதுக்கு அப்புறமாக மாயாசா கலு புத்தி தத்துவம். அதற்கு பிறகு அந்த மாயையானது என்ன பண்றது அப்படின்னா காலம் எழுப்புறது. ஒன்னாலும் அந்த பிரகிருதி திரும்ப தூண்டப்படுகிறது. அந்த தூண்டப்பட்டதுக்கு பிறகு அதன் விளைவாக அந்த மாயை மூல பிரகிருத்திலிருந்து ஒரு புத்தி தத்துவத்தை, மூல பிரகிருத்திலிருந்து மாயாசா கலு புத்தி தத்துவம், ஒரு புத்தி தத்துவத்தை, அந்த மாயாங்கிறது மூல பிரகிருத்தின்னு சொன்னோம். அந்த மாயையிலிருந்து அந்த மூல பிரகிருத்தியிலிருந்து புத்தி தத்துவம் அப்படிங்கிறது ஒண்ணு பிறப்பெடுக்கிறது. அந்த புத்தி தத்துவம் தான் மகத் தத்துவம். அததான் மகான் உச்சியத்தே அப்படின்னு சொல்றார். அதுதான் புத்தி தத்துவமே மகத் தத்துவம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ மகத் தத்துவம்ங்கிறது வந்துடுத்து. அடுத்ததாக மகத் தத்துவம் மூல பிரகிருத்தியிலிருந்து வந்துடுத்து. முதல்ல அப்படியே ஒரு கடைக்கண் பார்வையை தான் பார்த்தா திரிபுவனம், 3 புவனமும் இது பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறது. அப்ப இந்த ஜீவாத்மாக்கள்லாம் வெளியில கண்ணுக்கு தெரியாம இருந்ததெல்லாம் வெளியில வருது. அபாபா சுபாவத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாம் வருது. முக்குணங்கள் அதுக்காக தோற்றுவிக்கிறா. மூல பிரகிருதிக்கு இதெல்லாம் உதவி செய்யறது படைக்கிறதுக்கு. அதுக்கு பிறகு என்னன்னா இந்த மகத் தத்துவத்தை, இந்த புத்தி தத்துவம் வருது. சரீரமா இருக்கிறச்சே அதுக்குள்ள பிரதிபிம்பமாக இருந்து பல ஜீவாத்மாக்களை பிறப்பிக்க வைத்து இதற்குள்ளேயே இருந்து கொண்டு எல்லாம் தூண்டப்பட்டு அதன் மூலமாக புத்தி தத்துவத்தை வெளியில கொண்டு வந்து அந்த புத்தி தத்துவத்திற்குத்தான் மகத்தத்துவம் என்று பெயர். அந்த மகத்தத்துவம் முதலில் உண்டாக்கப்படுகிறது. அதுக்கு மகான் என்று அழைக்கப்படுகிறது. 5வது ஸ்லோகம். தத்ராசௌ த்ரிகுண்டாத்மகோபி ச மகான் சத்வ பிரதான ஸ்வயம் ஜீவேஸ்மின் கலு நிர்விகல்பமஹமித்யுத்போத நிஷ்பாதகः சக்ரேஸ்மின் சவிகல்பபோதகமஹம் தத்வம் மகான் கல்பசௌ சம்புஷ்டம் திரிகுணைஸ்தமோதி பகுலம் விஷ்ணோ பவத் பிரேரணாத். இந்த மகத்தத்துவத்தில் இருந்துதான் அகங்காரம் என்னும் தத்துவம் உருவாகிறது. அகங்காரம் அப்படின்னா நான் என்னும் அகங்காரம். நான் என்னும் அகங்காரம் இந்த புத்தி தத்துவம், அதாவது மகத்தத்துவத்தில் இருந்து உண்டாகிறது அப்படின்னு அததான் இந்த 5வது ஸ்லோகம் சொல்ல போறது. இப்ப ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்றாரு? தத்ராசௌ திரிகுணாத்மகோபி ச மகான் சத்வ பிரதான ஸ்வயம். திரிகுண 3 குணங்கள். இந்த 3 குணங்களிலும் கோபிச்ச மகான், மகான் தத்துவம். இந்த மகான் தத்துவம்னா என்ன? மகத்தத்துவம். இந்த மகான் உருவாக்கிய தத்துவமானது, இந்த மகத்தத்துவம் உருவாக்கின முக்குணங்களான சத்வ ரஜோ தமஸ், இது எல்லாமே இந்த மகத்தத்துவத்திற்குள்ள அடங்கினது. ஏன்னா அது வந்ததுக்கு அப்புறம் தான் மகத்தத்துவமே வந்திருக்கு. இப்போ இது என்ன பண்ண போறது? இருந்தாலும் இப்ப இது என்னத்தை பிரதானமா கொண்டுட்டு வருதுன்னா சத்வ பிரதான ஸ்வயம். இந்த மகத்து சத்வ குணத்தை பிரதானமாக கொண்டு வருகிறது. இந்த மகத்தத்துவம் சத்வ குணத்தை பிரதானமாக, ஏன் அப்படின்னா பிரதானமா கொண்டு வந்ததுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 3 குணங்களிலும் சத்வ குணம் டாமினேட் பண்ணிட்டு இருக்கும்னு அர்த்தம். அது உயர்வாக இருக்கும். மீதி 2 அப்படி மட்டமாவே இருக்கும். எல்லார்கிட்டையுமே 3 குணங்கள் இருக்கு. நம்ம கிட்ட எல்லார்கிட்டையுமே 3 குணங்கள் இருக்கு. யார் யார் எப்படி எப்படி இருக்கான்றதுக்கு அப்பப்போ ஒரு குணம் தலை தூக்கும். ஒரு குணம் அப்பப்ப தலை தூக்கி டாமினேட் பண்ணும். இதுல இருந்துதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சத்வ குணத்துக்கு நம்ம ஏறணும். அப்புறம் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் அவரு, அது வேற விஷயம். அப்படி நம்ம ஏறதுக்கு ட்ரை பண்ணணும் இந்த ஜென்மால. இப்ப இந்த இந்த மகத்தத்துவத்துல நம்ம சத்வ குணம்ங்கிறது பிரதானமா இருக்கு. அது டாமினேட் பண்றது. இப்ப ஜீவாத்மாக்கு அப்படின்னா ஜீவாத்மாக்கு நான் என்கிற உணர்வை அது கொடுக்கும். இப்ப இந்த ஜீவாத்மா உள்ளுக்குள்ள இருக்கு இல்லையா, அப்ப நான் என்கிற உணர்வை அது கொடுக்கும். ஜீவேஸ்மின் கலு பிரதான ஸ்வயம்னு ஃபர்ஸ்ட் லைன்ல பாத்துட்டோம். 2வது லைன்ல ஜீவேஸ்மின் கலு நிர்விகல்ப மகமித் யுத்போத நிஷ்பாதக. ஜீவேஸ்மின் இந்த ஜீவாத்மாவிற்கு நிர்விகல்ப, அது நான் என்னும் அகங்காரத்தை கொடுக்கும் பொழுது நிர்விகல்ப உணர்வோடு அது கொடுக்கும். நிர்விகல்பம் அப்படின்னா
மனுஷன் வந்து அகங்காரமே நான் எனும் அகங்காரம் அதனோட வறட்சியே நான்கிற இதோடய வருதா ஜீவாத்மா அப்படின்னு பார்க்கும்பொழுது அது நிர்விகல்பமானது. அது நிர்விகல்பமான அகங்காரம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்க, நான் என்கிற உணர்வு சாத்வீக அகங்காரத்தோடு இருக்கிறதுனால இது பகவானுக்கான சரீரம் அப்படின்னு, நான் என்னுடைய இந்த சரீரம் பகவானுக்கானது அப்படின்னு நினைக்கிறது, அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கிறதுனால அது சாத்வீக அகங்காரம். அந்த அகங்காரத்திற்கு அந்த மகத்தத்துவம், அந்த அகங்காரம் சாத்வீக உணர்வு மேலோங்கி இருக்கிறதுனால அது நிர்விகல்பமா இருக்கு. நிர்விகல்பமா இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த உடல் இந்த சரீரமாகப்பட்டது அது பகவானுடையது, இந்த சரீரம் பகவானுடையதுங்கிறத உணர்த்துறது இந்த சாத்வீக அகங்காரம். அததான் சொல்ற நிஷ்பாதக. அப்ப இது நான் என்ற அந்த உணர்வு ஞானத்தை உண்டு பண்றது. அப்ப இது என்னத்தை கொடுக்கறது? இது பகவானுடையதுன்னு சொல்லும் பொழுது, இது பகவான் கொடுத்தது, இது பகவானுடையதுன்னு சொல்லும் பொழுது உனக்கு ஞானம் இருக்கு. அப்ப இந்த அகங்காரம், சாத்வீக குணத்தினால் வரக்கூடிய இந்த அகங்காரம் உனக்கு ஞானத்தை உண்டு பண்ணுகிறது. அதுதான் நிஷ்பாதக. அதனால் உனக்கு எந்தவித பாதகமும் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்றது. சக்கரேஸ்மின் சவிகல்ப போதகமகம் தத்துவம் மகான் கல்வசம். அதே மகத் தத்துவமானது பிரபோ எங்கும் வியாபித்துள்ளவனே குருவாயிரப்பா, அதே மகத்தத்துவம் உன்னுடைய தூண்டுதலினால், முக்குணங்களின் தூண்டுதலினால் அது இப்படி வளர்ந்திருந்து வந்தாலும் அது தமோ குணத்திற்கு வரும்பொழுது சவிகல்பம் அப்படின்னு சொல்றார். நிர்விகல்பம்னு சொன்னது சத்வகுணம் மேலோங்கி இருக்கும் பொழுது, சவிகல்பமா அதே மாறுறது. நிர்விகல்பத்திற்கு ஆப்போசிட்டா அப்படியே சவிகல்பம். அதுவே சவிகல்பமா மாறுறது அது எப்போ அப்படின்னு கேட்டால், அப்பதான் நான் எனும் நாம நினைக்கிற அந்த அகங்காரம், நான் 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 இந்த சரீரம் என்னுடையது, இது என்னாது, என்னால செய்யப்பட்டது, அந்த அகங்காரம் வருது இல்ல, அது அந்த அகங்காரம். இது என்ன அப்படின்னா, ஜீவாத்மாக்கு இந்த உடம்போட தொடர்பு படுத்தி இந்த முதல்ல உண்டாக்குறது. அந்த 3 குணத்துல தமோ குணம் டாமினேட் ஆகும்போது நான் என்னும் அகங்காரம் இந்த மாறுதலில் வருகிறது. இதற்கு சவிகல்ப அகங்காரம் அப்படின்னு பட்டத்திரி சொல்றார். பட்டத்திரி சொல்லிட்டு, குருவாயிரப்பா இதெல்லாம் எப்படி நடக்கிறது அப்படின்னு கேட்டால், சம்புஷ்டம் திரிகுணை தமோதி பகுலம் விஷ்ணு பவத் பிரேரணாத்து. குருவாயிரப்பா உன்னுடைய பிரேரணை, உன்னுடைய தூண்டுதலாலேதான் இத்தனையுமே நடக்கிறது. அது என்ன பகவான் பார்ஷியாலிட்டி பாக்குறாரு? கேட்போம் நம்ம. பாக்குறாரு இல்ல, இவாளுக்கு நான் என்கிறாங்க ஞானத்தோட இருக்குன்னு நிர்விகல்பம், சவிகல்பம் நான் பெரிய அகங்காரத்தோட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது என்ன பகவான் மனுஷாளுக்குள்ள பிறக்க வைக்கிறச்சியே இந்த ஜீவாத்மாக்குள்ள பார்ஷியாலிட்டி பார்த்து இப்படி பாதி அப்படி பாதின்னு பிரிக்கிறாரா? சத்வ குணத்தினால் வரக்கூடிய அகங்காரம், தமோ குணத்தினால் வரக்கூடிய அகங்காரம்னு பிரிச்சு விடுறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இல்ல அப்படிங்கிறார் பட்டத்திரி. இல்ல போன கர்ம வாசனையை நம்ம தூக்கி வந்திருக்க முடியும், அதனால் தூண்டுபட்டு நீ அதுக்காக அவர் என்ன உனக்கு ஹெல்ப் தான் பண்றார். அதனால சவிகல்ப அகங்காரம்ன்றது உன்கிட்ட சேர்றது. ஆனால் நீ அதை புரிந்து கொண்டு அதிலிருந்து நீ கடையை தேர வேண்டும். நீ அதை தவறுங்கிறத, நீ அந்த மாதிரி இருக்கிறத தப்புங்கிறத நீ உணரணும். அதிலிருந்து கடையை தேறி நீ முன்னேற வேண்டும் என்பதுதான் பகவானின் எண்ணம் அப்படிங்கறதையும் சொல்லிட்டு, குருவாயிரப்பா உன்னுடைய தூண்டுதலால் தான் நீ எல்லாத்தையும் எப்படி வகைப்படுத்தி கொடுக்கிற பாத்தியா? அவனுக்கு அவனுடைய கர்ம பலன் நன்னா இருக்கும் பொழுது அவனுக்கு நிர்விகல்ப அகங்காரத்தோட அந்த ஜீவாத்மா வரா மாதிரியும், இவனுடைய கர்ம பலன் வேற எதையோ தூக்கிட்டு வரும்பொழுது சவிகல்ப அகங்காரத்தோட இவன் வரா மாதிரியும், அகங்காரத்தோட இவன் இருக்கிற மாதிரியும் பண்ணி இந்த சவிகல்ப அகங்காரக்காரனுக்கு நீ மேற்கொண்டு இன்னும் உதவி செய்கிறாய். எப்படி உதவி செய்கிற? நான் இது நாள் வரை தவறு செய்த காரணத்தினால் எப்படி தமோ குண அகங்காரத்தின் கீழ் நான் இருக்கிறேன், அதனால நான் மேற்கொண்டு இதிலிருந்து கடை தேர வேண்டும்னு புரிஞ்சுண்டு அவன் சத்வ குணத்திற்கு மேலோங்க வேண்டும் என்று நீ உதவி செய்கிறியே குருவாயிரப்பா. உன்னுடைய இந்த நிலையை நான் என்னன்னு சொல்வேன், யார்தான் இந்த மாதிரி பண்ண முடியும், என்ன ஒரு பாக்கியம் எனக்குன்னு சொல்லி இந்த 5வது ஸ்லோகத்தை சொல்றார். இதுவரைக்கும் என்னென்ன வந்திருக்கு? மூல பிரகிருதி அங்கேருந்து முதல்ல லயமானது, அங்கே இருந்து மூல பிரகிருதியிலிருந்து குணம், குணங்கள் கர்ம குணம் இதனால வர்றது ஒண்ணு ஒன்னா வந்ததுக்கு பிறகு
அதனால் அதற்கு பிறகு பகவான் சிருஷ்டி அப்படி லேசா திரும்பி பார்க்கிறார். 3 புவனம் வருது. அந்த புவனத்தை ஆக்டிவேட் பண்ணணுங்கிறதுக்காக குணங்கள் அதற்குரியபடி கர்மாவுக்கு ஏற்றபடி செயல்பட வேண்டிய அதனுடைய சுபாவத்துக்கு ஏற்றபடி அதை படைக்கிறார். அதை டெவலப் பண்ணணுங்கிறதுக்கு குணங்களை படைக்கிறார். அப்படியும் அதற்கு மேல படைக்கிறதுக்கு என்ன பண்றாருன்னா மகத்தத்துவத்தை உண்டாக்குறார். அந்த மகத்தத்துவம் சத்வரஜோ தமஸ் அப்படிங்கிற அந்த முக்குணங்களுக்கு கூட அந்த மகத்தத்துவம் இருக்கு. அதுல சத்வகுணம் மேலோங்கி இருந்தால் எப்படி இருக்கும், தமோ குணம் மேலோங்கி இருந்தால் எப்படி இருக்கும்ங்கிறத பத்தி சொல்றார். இது 5 ஸ்லோகத்துல இவ்வளவு ஆயிடுது. இப்போ இனிமேதான் தேவர்களை சிருஷ்டி பண்ண போறார். சிருஷ்டி தேவ சிருஷ்டி அப்படின்னு மொத்தத்துல இந்திரியங்கள் எல்லாம் சிருஷ்டி பண்ணணும், தேவர்களை எல்லாம் சிருஷ்டி பண்ணணும், அபிமான தேவதைகளை எல்லாம் சிருஷ்டி பண்ணணும். இதெல்லாம் இனிமேதான் பண்ணணும். ஜீவாத்மாக்கள் இந்த மாதிரி பிறப்பெடுக்கும். இதுல இந்த மகத்தத்துவம் தான் மெயின். அதுல இருந்துதான் ஒண்ணா நம்ம டெவலப் ஆகிறதுங்கிறத காட்டிட்டாரு இது வரைக்கும். இப்ப 6வது ஸ்லோகம். சோகஞ்ச த்ரிகுணக்ரமா த்ரிவிததாமாசாத்ய வைகாரிகः भोयस्तैजसतामसविति भवन्नाद्येन सत्त्वात्मना देवानिन्द्रियमानिनो कृतदिशा वातार्कपाक्ष्यास्विनः वह्नीन्द्राच्युतमित्रकान् विधुविधे श्रीरुद्रशारीरकान्. முதல்ல இந்திரியங்கள்னு 11 எடுத்துக்கிறார். 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், 10 ஆயிடுது. மனசு 1 11. இதுக்கெல்லாம் அபிமான தேவதைகள் அப்படிங்கிறது உண்டு. மனசு 1 11. இது எல்லாத்திற்கும் அபிமான தேவதைகள்னு உண்டு. அத பகவான் படைக்கிறார். இந்த அகங்காரம்ங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த அகங்காரம் என்னும் தத்துவமானது 3 குணங்களுக்கு ஏற்ப, அதுல மகத்து 3 குணங்களுக்கு ஏற்ப பிரிஞ்சுது போன ஸ்லோகத்துல. இப்ப இந்த அகங்காரம்ன்றது ஒண்ணு வந்தது. அந்த அகங்காரம் இப்ப 3 குணமா பிரியுது. சோகஞ்ச திரிகுணக்கிரமாத்து திரிவிததாம் ஆசாத்திய வைகாரிகா அப்படிங்கிறார். அப்போ இது 3 விதமாக இந்த மகத்தத்துவம், இந்த அகங்காரம் 3 விதமாக பிரிக்கிறது. 3 விதமா பிரியும் பொழுது எப்படி பிரிக்கிறது? வைகாரிகா அப்படின்னாக்க சத்வகுணம். வைகாரிகம் அப்படின்னா சாத்விக அகங்காரம். சத்வகுணத்தால் உண்டாகக்கூடிய அகங்காரத்திற்கு சாத்விக அகங்காரம் அப்படின்னு பேரு. வைகாரிகா அப்படின்னாக்க சாத்வீக அகங்காரம். பூயஸ் தைஜச, தைஜசம் அப்படின்னா என்னன்னா ராஜச அகங்காரம். தைஜச அப்படின்னா ராஜச அலங்காரம். தாமசா விதி, தாமச அப்படின்னாக்க தாமச அகங்காரம் அப்படின்னு 3 வகையாக இது பிரிந்து, இது 3 வகையா இந்த அகங்காரம் இப்ப பிரியுது. பிரிஞ்ச பிறகு நாம ஒவ்வொன்றும் இந்த சத்துவகுணம் டாமினேட் பண்ணிட்டுனா சத்துவகுணம் உயர்வா இருக்கும். நிர்விகல்ப அகங்காரம் அப்படிங்கறத நம்ம போன இதுல பார்த்துட்டோம். இது இருக்கட்டும். இப்ப இதுக்கு பிறகு இந்த சாத்வீக அகங்காரத்தில் இருந்துதான் இந்திரியங்கள்லாம் வருது. இந்த சாத்வீக அகங்காரம் வைகாரிகா. இப்போ தாமசா விதி பவன்னாத்யேன சத்வாத்மனா. இப்ப சாத்வீக அலங்காரம் அதிலிருந்துதான் தேவான் இந்திரிய மானினோ கிருத திஷா வாத்தார்க்க பாஷ்யஸ்வினக. இப்ப இந்த சாத்வீக அகங்காரத்திலிருந்து இந்திரியங்களுக்கு அபிமானி தேவதை எல்லாம், இந்திரியங்களுக்கு அபிமானி அப்படின்னா நம்மளுடைய அங்கங்களுக்கு, இந்திரிய நம்ம உடம்புல இருக்கிற புலன்களுக்கு அபிமானினா இன்சார்ஜ். அபிமானி தேவதைகள்னா என்னன்னா இன்சார்ஜ். அவள்லாம் அந்த தேவதைகள் உருவாக்கிறார்கள். யார் யார் அப்படின்னு பார்த்தாக்க இந்திரிய கணா அப்படின்னாக்க திஷா அப்படின்னு ஃபர்ஸ்ட் யார கொடுக்குறா அப்படின்னாக்க திஷா. திக் தேவதைகள் ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னா இந்திரிய மானினோக்கிருத்த திஷா. திஷான்னாக்க திக் தேவதைகள். திக் தேவதைகள்னா கேட்கிற சக்தியை கொடுக்கிறது. அடுத்தது வாத்தா. வாத்தான்னாக்க காத்து, தொடர சக்தி, ஸ்பர்சம், அத சொல்றது. அர்க்க, வாத்தார்கல வாத்த அர்க்கன்னு பிரிக்கணும். அர்க்க அப்படின்னா சூரியன். சூரியன்னா பாக்கற சக்தியை கொடுக்கிறது. அடுத்தது பாஷ்யஸ்வினகா அப்படின்னு இருக்கிறதுல பாசி அப்படின்னு பிரிச்சேன்னா வருணன், அது டேஸ்ட கொடுக்கிறது. அஸ்வினகா, அஸ்வினி, அது நுகர சக்தியை கொடுக்கிறது. வன்ஹி, அதற்கு பிறகு வன்ஹி அப்படின்னா அக்னி, அது
பேசும் சக்தியை கொடுக்கிறது. வன்ஹீந்திர வன்ஹீந்திர அச்சுத அப்படின்னு இருக்கு. வன்ஹி இந்திர அச்சுத அப்படின்னு பிரிக்கணும். அப்ப வன்ஹினாக்க அக்னி, இந்திரன்னா கைகளுக்கு அபிமான தேவதை, அச்சுதன்னா கால்களுக்கு அபிமான தேவதை. மித்ரகான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கார். மித்ரகான் அப்படின்னா மலஜலம் கழிப்பதற்கு அபிமான தேவதை அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்தது விது விதி அப்படின்னு கொடுக்கிறார். 2 வார்த்தை ஒரே வேர்டா இருக்கும். விதுங்கிறதுக்கு ஒரு அர்த்தம், விதிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம். விதுனா மனசுக்கு அபிமானமான தேவதை சந்திரன். விதினா பிரஜாபதி பிரம்மா, இனப்பெருக்கத்திற்கு அதிபதி. அடுத்தது ஸ்ரீருத்ர, ஸ்ரீருத்ரன் அப்படின்னாக்க அகங்காரத்திற்கு அதிபதி. ஷாரீரகான் ஜீவாத்மாவிற்கே அபிமானி. அப்படின்னா இந்த ஜீவாத்மாவிற்கு ஒரு சரீரம் இருக்கு இல்லையா, அதற்கு அந்த அபிமானி அப்படின்னு அத்தனை அபிமான தேவதைகளையும் எப்படி சிருஷ்டிக்கிறார்ங்கிறத இந்த ஒரே ஸ்லோகத்திலேயே. அதை சிருஷ்டிப்பது எது அப்படின்னா சாத்விக அகங்காரம் அப்படிங்கறது. அதுதான் என்ன பண்றது, இத்தனை அபிமானி தேவதைகள், எல்லா அபிமானி தேவதைகள்னா இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் இன்சார்ஜ். அந்த இன்சார்ஜ் எடுத்துக்கிற அத்தனை தேவதைகளையும் சொல்றார். திஷா அப்படின்னாக்க திக் தேவதை, கெட்டல், வாத்த அப்படின்னாக்க வாயு தொடுதல், அர்க்கனாக்க சூரியன் பார்த்தல், வாசினா வருணன் டேஸ்ட், அஸ்வினா நுகர்தல், அதுக்கப்புறம் வக்னி அப்படின்னாக்க அக்னி பேச்சு, இந்திர அப்படின்னாக்க கைகளுக்கு அபிமான தேவதை, அச்சுத அப்படின்னா கால்களுக்கு அபிமான தேவதை, மித்ரகான்னா மலஜலம் கழிப்பதற்கான அபிமான தேவதை, விதுனா மனசுக்கு அபிமான தேவதை சந்திரன், விதினாக்க பிரம்மா இனப்பெருக்கத்திற்கு அபிமான தேவதை, ருத்ரன் அப்படின்னா அகங்காரத்திற்கு அபிமான தேவதை, ஷாரீரகான்னா ஜீவாத்மாவிற்கு அபிமான தேவதை. இத்தனையையும் படைத்தாயே குருவாயூரப்பா. எவ்வளோ ஒண்ணையும் யோசிச்சு பண்ணியிருக்கார் பகவான். பகவானுக்கு யோசிக்கணுமா? அவரு எல்லாமே அவரு கண்ண காமிச்சாலே பூமி உலகமே வருது. அப்புறம் என்னத்துக்கு அவருக்கு கஷ்டம் அப்படின்னா, ஒண்ணுத்துக்கும் கால்குலேஷன் இருக்கு. அந்த கால்குலேஷனை ஒவ்வொரு ஜீவாத்மாக்கும் அவரை போட்டு அனுப்பணும். அந்த கால்குலேஷன்ல ஒரு சிறு தவறுகள் கூட நிகழக்கூடாது. இது எதுக்கு இந்த உலகம் இங்க இருக்கணும்னு. அது எவ்வளவு பெரிய வேலை. ஒரு சின்ன கணக்கை கொடுத்து ஆன்சரையும் கொடுத்து அதை சால்வ் பண்ண சொன்னாலே நமக்கு வே ஆஃப் மெத்தட கொண்டு போகும்போது எங்கேயாவது இடிக்கிறோம். அப்படி இருக்கும் ஒரு ஆள் இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தையே உண்டாக்குறாரு அப்படின்னும் போது எவ்வளவு விஷயங்கள் இதுல வெளியில வருது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இந்திரியங்கள் எல்லாம் எப்படி வந்திருக்கு, இந்திரியங்கள் வரலைன்னா இந்திரியங்களினுடைய அபிமான தேவதையை நம்ம இப்ப பார்த்தாச்சு. அடுத்தது 7வது ஸ்லோகம். பூமன்மானச புத்யஹங்கிருதிமில சித்தாக்கிய விருத்யாம்பிதம் தச்சாந்த கரணம் விபோ தவ பலாத் சத்வாம் சயேவாஸ்ருஜத் ஜாதஸ்தைஜசதோ தசேந்திரிய கணஸ்தத்தாமசாம் சத்புனக தன்மாத்திரம் நபசோ மருத்புரபதே சத்தோ ஜனீத்வத்பலாத். இப்ப இந்திரியங்கள் எப்படி உருவாகுது? இப்ப அபிமான தேவதை எல்லாம் உண்டாச்சு அப்படின்னு பார்த்தாச்சு. அப்ப அவைகளால கட்டுப்படுத்தக்கூடிய இந்திரியங்கள், இந்த அபிமானி தேவதைகள் தான் இந்திரியங்களை எல்லாம் கட்டுப்படுத்துறதுன்னு இப்ப புரிஞ்சு போச்சு. பூமன் அப்படின்னா மிகவும் உயர்ந்தவனே, விபோ எங்கும் பரவி இருப்பவனே அப்படின்னு சொல்றோம். பூமன் அப்படின்னா மிக மிக உயர்ந்தவனே அப்படின்னு கூப்பிடுறாரு. இதுல பூமன் மானச புத்தி ஹங்கிருதி அப்படிங்கிறார். இப்ப மானசன்னா உள்ள இருக்கக்கூடிய இந்திரியம் மனசு. சரி, மனசுங்கிறத விட அந்த கரணம், அந்த கரணம்னா அந்த உள்ளுக்குள்ள இருக்கிறது அந்த கரணம்னு சொல்லுவோம். அத மொத்தம் 11 இருக்கு. 10 வெளி இந்திரியங்கள், கண் காது, அதாவது மெய் வாய் கண் மூக்கு செவி, அதுக்கப்புறம் செயல் நாக்கு கை கால் மலஜலம் கடிக்கிற பாதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. இது 10. இதெல்லாம் இருக்கட்டும். இந்த மானச புத்தி அங்கிருதி மிளச்சு. இப்ப இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்க அந்த கரணம் 10 என்னன்னு தெரிஞ்சு போச்சு நமக்கு. மீதி அந்த அந்த மனசுங்கிற அந்த கரணம் இருக்கு. இது எதெல்லாம் சேர்ந்தது? இதுக்கு ஒரு குரூப் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தா மனசு மானச புத்தி. அப்போ மனசு புத்தினா இந்த இன்டலெக்சுவல்
அப்படின்னு சொல்றோம். புத்தி அகங்கிருதி, அகங்காரம், நான் எனும் அகங்காரம், சித்த விலச்சித்யாத்திய விருத்தியன்விதம். சித்தம், சித்தம் அப்படின்னாக்க நம்மளுடைய நினைவு, நம்மளுடைய நினைவு இதோட கூடினதுதான் மனசுங்கிறது. இது எல்லாம் சேர்ந்ததுதான் மனசு. தச்சாந்த கரணம், இவை எல்லாம் சேர்ந்தது அந்த கரணம். இரண்டாவது லைன்ல தச்சாந்த கரணம் விபோ தவ பலாத், எங்கும் பரவி இருப்பவனே குருவாயூரப்பா, இது எல்லாம் சேர்ந்தது தானே. இது எல்லாம் எப்படி நடக்கிறது? உன்னுடைய பிரேரணையினால். பலாத்து தவ பலாத்து, விபோ தவ பலாத், இது எல்லாமே உன்னுடைய தூண்டுதலினால். இந்த 10 இந்திரியங்கள் அந்த மனசுன்னு அந்த அந்த கரணம்னு சொல்ல கூடியது என்னென்னலாம் சேர்ந்து இருக்கு? மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம், இது எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த அந்த கரணம் எல்லாம் சேர்ந்து உண்டாகிறதுங்கிறது எதால? குருவாயூரப்பா உன்னுடைய தூண்டுதலினால். விபோ தவ பலாத், உன்னுடைய தூண்டுதலினால். சத்வாம்ச ஏவாசிருஜத்து அப்படிங்கிறார். இது என்னன்னா இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா விருத்தியா இருக்கு. இந்த அந்த கரணம் எல்லாம் சேர்த்து அசிருஜத்து உண்டு பண்றது. இது எல்லாம் விருத்தியன்விதம். இப்ப இதெல்லாம் டெவலப் ஆக போகுது. விருத்தியன்விதம், இது எல்லாமே ஒண்ணு ஒன்னா டெவலப் ஆக போறது. ஜாதஸ் தைஜசதோ தசேந்திரிய கணக தாமசாம்சாத் புனக. சரி, இப்போ இது வரைக்கும் சாத்வீக அகங்காரத்தினால வந்தது வரைக்கும் பார்த்தாச்சு. இப்ப ராஜச அகங்காரத்திலிருந்து என்ன வருது, எது உருவாருதுன்னு பார்க்கலாம். மனசு எதுல உருவாருது? சாத்வீக அலங்காரத்துல, அகங்காரத்துல. சாத்வீக அகங்காரத்துல தான் மனசு உருவாருதுன்னு சொல்லிட்டார். மீதி 10 இந்திரியங்கள் சொன்னாரே, இது ராஜச அகங்காரத்திலிருந்து உருவாகிறது. இததான் சொல்றார். ஜாதஸ் தைஜசதோ தச இந்திரிய கண. தச இந்திரிய கண, இந்திரிய 10 இந்திரியங்களின் கூட்டம் எதுல? தைஜசதா. தைஜசம் அப்படின்னாக்க ராஜச அகங்காரம்னு போன ஸ்லோகத்திலேயே நம்ம சொல்லிட்டோம். அப்ப அந்த ராஜச அகங்காரத்தின் மூலமாக அது அங்கிருந்து வருகிறது, அதுல இருந்து வருகிறது. விபோ உன் எண்ணத்தின் வலிமையாலே. இப்ப அடுத்தது என்ன? இது எல்லாமே உன் எண்ணத்தின் வலிமையால், உன்னுடைய தூண்டுதலால் வருது. இப்ப அடுத்தது தாமச அகங்காரத்திலிருந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தா, தத்தாமசாம்சாத் புனக, உன்னுடைய புனக மேலும் தாமச அகங்காரத்திலிருந்து எது வருதுன்னா தன்மாத்திரம் நபசோ, தன்மாத்திரைகள்லாம் வருது. என்ன தன்மாத்திரை வருது? ஆகாசத்தின் நபசோ அப்படின்னாக்க, நபசக அப்படின்னா ஆகாயம். ஆகாயத்திலிருந்து நுண்ணிய பண்பான சப்தம். ஆகாசம்னா சப்தம். நம்ம அண்ணாந்து பாக்குறமே மேல தெரியுது, அது ஆகாசம். கண்ணுக்கு தெரியுது, இது சப்தம். ஸ்பேஸ் கேட்டா அது என்னன்னு சொல்லுவோம்? ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த சப்தம் என்னும் ஒலி சூக்ஷ்ம ரூபமாக அது இருக்கும். அந்த தன்மாத்திரை, அந்த ஆகாசம் என்னும் சப்தம் என்னும் ஒலியானது சூக்ஷ்ம ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த தன்மாத்திரை எதன் மூலமாக வருகிறது? தாமச அகங்காரத்தின் மூலமாக உருவாகிறது. இது எல்லாமே எதன் காரணமாக வருகிறது? சப்தோ ஜனி வத்பலாது. இந்த சப்தங்கள், சப்தம் எப்படி உற்பத்தி ஆறுது, ஜனிக்கிறது? இந்த சப்தம் ஒலிங்கிறது எப்படி ஜனிக்கிறது அப்படின்னா உன்னுடைய சங்கல்பத்தினால். குருவாயூரப்பா, இது எல்லாமே உன்னுடைய சங்கல்பத்தினால் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஆகாசம்ங்கிற அந்த ஒலி, அந்த ஸ்பேஸ் எப்ப கிடைச்சு விடுத்தோ, இனிமே மீதி எல்லாமே உன்னுடைய சங்கல்பத்தினால் எல்லாமே டெவலப் ஆக போகுது. இப்ப நான் சொல்றது சரிதானே குருவாயூரப்பா அப்படின்னு கேட்கிறார். பட் சிரித்துக்கொண்டே சரி சரி என்னும் குருவாயூரப்பன் தலையை ஆட்டுகிறான். शब्दात् व्योमततः ससर्जित विभो स्पर्शम् ततो मारुतम् तस्मात् रूपमतो मखोतचरसम् तोयम् च गन्धम् मकीम् एवम् माधव पूर्वकलनाताध्यात्य कर्मान्वितम् बोधग्राममिमम् त्वमेव भगवन् प्राकाशयत्तामसात्. தாமச அகங்காரத்திலிருந்து மேலே சொன்ன அந்த பஞ்சபூதங்கள்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு சப்தம் அப்படிங்கிறது வருது. இப்ப சப்தாத் வ்யோம தத சசர்ஜித விபோ குருவாயூரப்பா. இப்போ சப்தம் என்னும் ஒலியிலிருந்து ஸ்பேஸ், ஆகாசம் வந்தது. ஆகாசத்திலிருந்து ஸ்பர்ஷம் ததோ மாருதம். ஆகாசத்திலிருந்து மாருதம்னா என்ன? வாயு. ஆகாசத்திலிருந்து ஸ்பர்ஷம், அது தொடு உணர்ச்சி.
காத்துன்னா கண்ணுக்கு தெரியும், செடி கொடி இலைய பார்த்தா காத்தடிக்கிறதுமோ. ஆனால் தொடும் பொழுதுதான் நாம் அதை உணர்கிறோம். அதனால அது தொடு உணர்ச்சி உருவாகிறது. அப்புறம் அந்த தஸ்மாத்து ரூபமதோ, அதற்கு பிறகு அந்த தொடு உணர்ச்சியிலிருந்து காற்று வருது. காற்றிலிருந்து அந்த காற்றிலிருந்து ரூபம் உருவாகிறது, உருவம் வருது. அந்த காற்றிலிருந்து ஒரு வடிவம் கிடைக்கிறது. அப்புறம் அந்த வடிவத்திலிருந்து மகோத்னா அக்னி அந்த அதுல இருந்து நெருப்பு உருவாருது. அந்த நெருப்பிலிருந்து ரசம், சுவை, டேஸ்ட், அதுதான் தண்ணீர் அதுல இருந்து வருது. சுவையிலிருந்து தண்ணி கிடைக்கிறது. தோயம் கந்தம் மகேம். அதற்கு பிறகு தண்ணீரிலிருந்து வாசனைன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கந்தம்னா வாசனையில் இருந்து நிலம் உருவாகிறது. ஏவம் நிலம் ஏவம் மாதவ பூர்வ ஏவம் இந்த மாதிரி இந்த முறையில் மாதவா மகாலட்சுமியின் கணவனே குருவாயூரப்பா பஞ்சபூதத்தில் இருந்து வரக்கூடிய அடுத்தடுத்த பூர்வ அப்படின்னா முன்னுள்ள பூதங்களோடு தொடர்பு கொண்ட அப்படின்னா முன்னாடி என்ன சப்தம், இப்போ ஒலிங்கிறதுதான் சப்தம்னு சொல்றோம், ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டோம், அதுதான் ஆகாயம். ஒலியிலிருந்து ஆகாயம் தொடு உணர்ச்சியிலிருந்து காற்று தொடு உணர்விலிருந்து காற்று, அப்ப காற்றிலிருந்து வடிவத்திலிருந்து அக்னியிலிருந்து சுவையிலிருந்து தண்ணீரிலிருந்து வாசனையிலிருந்து பூமின்னு இந்த லைன அப்படி ஒண்ணா படைச்சுட்டாரு. பூர்வ இது முன்னாடி இருந்ததெல்லாமும் அந்த கூட்டத்தையும் சேர்த்துட்டு வருதுங்கிறார். அப்படின்னா என்ன அப்படின்னாக்க இந்த தொடு உணர்விலிருந்து வந்துதான் காத்து வருது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்ல இருந்து சத்தத்திலிருந்து காற்று, அடுத்தது அந்த காற்று அப்படின்னு வரும் பொழுது அது என்ன ஆகுது, அந்த ஒலியோட தொடு உணர்வையும் சேர்த்துட்டு வருமா. அந்த மூல முன்னாடி இருக்கிறதோட சேர்த்து அப்படின்னு பார்த்தா இந்த தொடு உணர்வு வரும்போது அந்த சத்தத்தோட சேர்த்துட்டு தான் வரும். எப்படி வரும், காத்து அடிக்கும் போது உசு உசு உசுன்னு சத்தம் கேட்கறதா? கரெக்ட் தானே? இதை நம்மளால சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண முடியும். அப்போ முன்னாடி இருக்கிறதையும் நம்மள சேர்த்துட்டு வருது அப்படின்னும் பொழுது இந்த வாயுவானது காத்தாகப்பட்டது, அந்த தொடு உணர்ச்சியானது வரும் பொழுது ஒலியும் தொடு உணர்ச்சியும் சேர்ந்துட்டு வரும். அடுத்தது வரும் பொழுது அக்னி ரூபமாக வடிவம் எடுத்துட்டு வருது, ரூபம் வருது. அப்போ இந்த வடிவம் என்ன பண்றது, வடிவம் தெரியுது, அக்னி தெரியுது, கண்ணுக்கு ஒரு ரூபம் தெரியுது. அக்னி தெரியும் பொழுது அது நல்லா வேகமா எரியும் பொழுது பாருங்க, அது எரியும் பொழுது ஒரு சத்தத்தை கொடுக்கும். அப்ப சத்தம், ஆகாய சத்தம் வருமா? அக்னியை தொட முடியுமா உங்களால? தொட்டா சுடும் அப்படின்னு உணர்ச்சியை கொடுக்கறது இல்லையா? அப்ப தொடக்கூடிய தொடு உணர்ச்சி அக்னியை தொட முடியும். அப்ப அதனுடைய ஒலி, அதனுடைய வடிவம் மூணு சேர்ந்து வருதா? அப்ப முன்னாடி இருக்கிறத ஒண்ணா அந்த முன்னாடி இருக்கிறத சேர்த்துட்டே வருது. நாலாவதாக தண்ணீர் ரசம், அதோட டேஸ்ட். அப்ப இந்த சுவை அப்படிங்கறத இது என்ன தெரியுது, இந்த சுவையாகப்பட்டது. முதல்ல இது என்ன பண்றது, அங்கே இருந்து அப்படியே கொஞ்சம் முன்னாடி போங்க, திரும்பி ஒரு சத்தம் கேட்கறது, பைப்பை திறந்து விட்டா தண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு அந்த தண்ணிய உன்னால தொட முடியுமான்னா தொட முடியும். தொடவும் முடியும். தொட்டத்திற்கு பிறகு அதை பார்க்கவும் முடியும், அதை குடிக்க முடியும். குடிச்சா அதோட டேஸ்ட உன்னால உணர முடியும். வரிசலா 4 வந்துட்டா சயின்டிபிக்கா இதுவும் ப்ரூஃப் ஆயிட்டே வருது. அஞ்சாவதாக வாசனை, மண் வாசனை. ரொம்ப ஈஸியா சொல்லிடலாக்க. மழை பெய்ய போறது அப்படின்னாக்க என்ன, மண் வாசனை அடிக்கிறது, எங்கேயோ மழை பெய்யுறது சொல்றோமா இல்லையா? அப்ப இதுவும் ஒண்ணா அத்தனையும் சேர்த்துட்டு வருது. இததான் பூர்வ கலனாது ஆத்தியாத்திய. அப்படி ஒன்னையும் சேர்த்துண்டு முன்னாடி இருக்கிற எல்லா புலன்களினுடைய கூட்டங்களையும் சேர்த்து கொண்டு தர்மான் விதம் எத்தனையும் சேர்த்து கொண்டு அத்தனை பூதங்களையும் சர்மையையும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதற்கு உரிய தர்மத்தையும் சேர்த்து கொண்டு வாங்கிட்டு வந்து விடுறது. எவ்வளவு இந்த 1, 2, 3 லைன்ல அத்தனை விஷயத்தையும் இதுக்குள்ள உள்ள புகுத்தி இருக்கார். பூத கிராமமிமம் துவமேவ பகவன் பிராகாஷய தாமசாத்து. இப்படிப்பட்ட பூத கிராமமிமம் பஞ்சபூத கூட்டத்தை, இப்படிப்பட்ட பஞ்சபூத கூட்டத்தை துவமேவ பகவான், நீ ஒருவனே குருவாயிரப்பா, பகவானே நீ ஒருவனே, பிராகாசய தாமசாத்து, குருவாயிரப்பா நீ ஒத்தந்தானே, தாமச அகங்காரத்தில் இருந்து இதை பிரகாசப்படுத்தினாய் அப்படின்னு சொல்லி
ரொம்ப ரொம்ப அழகா ரொம்ப விளக்கமா இந்த 3 வரி 4 வரிக்குள்ள ரொம்ப அழகமா எப்படி வந்து இந்த பஞ்சபூதங்கள் முன்னாடி இருந்ததோட அதுக்கு முன்னாடி தொடர்பு படுத்தி அதனுடைய கூட்டமாக எப்படி பிறப்பிக்கப்பட்டது அப்படிங்கறத ரொம்ப அழகா இந்த 8வது ஸ்லோகத்துல காமிச்சிருக்கார். இப்போ 9வது ஸ்லோகம் இந்த பஞ்சபூதத்திற்கு பிறகு என்ன ஆறுது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஏதே பூத கணா ததேந்திரிய கணா தேவாஸ்ச ஜாத பிருதக் நோஷே குர்புவனாண்ட நிர்மிதி விதௌ தேவை ரமேவேஸ்ததா त्वन्नानाविध सूक्तिभिर्नुत गुणस्तत्त्वान्यम् तत्मून्याविशा चेष्टाशक्तिमुदीर्यतानि घटयन् हैरण्यमण्डम् व्यदा. இந்த பஞ்சபூதங்கள் தன்மாத்திரைகள் ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் அந்தக்கரணம் எல்லாம் ஏதே பூதகணா இந்த பூத கூட்டங்கள் அதே மாதிரி ததா கணா ததேந்திரிய கணா ததா இந்திரிய கணா மேலும் இந்திரியங்களின் கூட்டங்கள் பஞ்சேந்திரியங்களின் கூட்டங்கள் தேவாஸ்ச ஜாதா பிருதகு தேவாஸ்ச அப்படின்னா அபிமான தேவதைகள் எல்லாம் ஜாதா பிருதகு உண்டாயே எல்லாம் வந்துடுத்து. இப்ப தனித்தனியா வந்துட்டா நம்ம ஆரம்பத்தில இருந்து பாத்துட்டோமா மூல பிரகிருதி மகத்தத்துவம் அதுல இருந்து குணங்கள் அதுல இருந்து ஒண்ணு ஆகி அகங்காரத்தில் இருந்து அந்த தாமச அகங்காரம் ராஜச அகங்காரம் சாத்வீக அகங்காரம் சாத்வீக அகங்காரத்தில் இருந்து அபிமான தேவதைகள் வந்து சாத்வீக அகங்காரத்திலிருந்து மனசு மட்டும் மீதி ராஜச அகங்காரத்திலிருந்து 10 இந்திரியங்கள் தாமச அகங்காரத்திலிருந்து இன்னும் என்னென்ன எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கார் அப்படிங்கறது எல்லாம் இது பண்ணிட்டு அத்தனை இந்திரியங்களும் முன்னாடி உள்ள இந்திரிய கூட்டங்கள் என்னோட சேர்ந்து உருவாக்கப்பட்டதுன்னு கொண்டு வந்து இதுவரைக்கும் காமிச்சிட்டார். இத்தனையும் எல்லாம் உருவாயிடுத்து. ஆனா இப்ப எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா இத்தனையும் ததேந்திரியகணா தேவாச ஜாத பிருதக்கு எல்லாம் தனித்தனியா இருக்கு. எல்லாமே இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு குக்கர்ல எல்லாத்தையும் ஏத்திட்டோம். இங்க கரைச்சு இந்த பக்கம் வச்சிருக்கோம். இந்த பருப்பு எடுத்து இங்க வச்சாச்சு. இங்க புளி கரைச்சி இது பண்ணி குழம்புக்கு கொதிக்க வச்சிருக்கு. ரசத்துக்கு கொதிக்க வச்சிருக்கு. கறிக்கு காய வேக வச்சு இங்க தனியா வச்சிருக்கு. குக்கர்ல இருந்து பருப்பு எடுத்தாதான் போட முடியும். எல்லாத்துக்கும் அரைச்சு வச்சிருக்கிறதெல்லாம் கலக்கினாதான் அது சாம்பாராகும் கூட்டாகும் கறியாகும். தேங்காயை துருவி வச்சதை போட்டு வதக்கினாதான் ஆகும். எல்லாத்தையும் தனித்தனியா வச்சா எப்படி சாப்பிட முடியும்? அந்த மாதிரி இப்ப தனித்தனியா இருக்கலாம். படைச்ச இத்தனை 8 ஸ்லோகத்திலையும் பார்த்தா இவ்வளவு படைச்சிருக்கார். இவ்வளவும் எல்லாமே தனித்தனியா இருக்கு. இப்ப எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும். இப்ப எப்படி ஜாயின் பண்றது அதுதான். இப்ப எல்லாத்தையும் குருவாயூரப்பா இப்ப எல்லாம் தனித்தனியே இருக்கே அப்படிங்கிறாரு குருவாயூரப்பன்ட்ட. அப்ப சொல்றாராம் குருவாயூரப்பன் அத்தனையும் இப்ப இணைக்க போகிறான். அத்தனையும் இப்ப ஜாயின் பண்ண போறான். இந்த பஞ்சபூதங்களின் கூட்டம் இந்திரியங்களின் கூட்டம் அபிமான தேவர்கள் இவெல்லாம் தனித்தனியே இருக்கிறதுனால இந்த பிரம்மாண்டத்தை படைப்பதால் நோஷேகுர் புவனாண்ட நிர்மிதவதோ தேவை ரமீபிஸ் ததா. இப்ப பிரம்மாண்டத்தை இப்ப புவனாண்ட அதனால இந்த பிரம்மாண்டத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு இதுக்கு சக்தி இல்ல. தனித்தனியா இருப்பதால் முழுமை பெறவில்லை. தனித்தனியா இருக்கிறதுனால இந்த பிரம்மாண்டத்தை இதால சிருஷ்டிக்கிறதுக்கு இதுக்கு சக்தி இல்ல. தனித்தனியா இருக்கிறதுனால குருவாயூரப்பா அப்போ நீ என்ன பண்ற குருவாயூர் நானாவித நீ நானாவித சுக்திபிர் நூத குண தத்வான்ய மூன்யா விஷனு நீ என்ன பண்ற ஆவிஷன். இப்ப நீ நானாவிதமாக அப்போ நீ அனைத்து தேவர்களாலே நீ என்ன பண்ற எல்லா தேவர்களும் பார்த்தாலாம். பார்த்துட்டு நானாவிதன்னா இப்ப தேவர்கள்லாம் எல்லா இந்திரியங்கள்லாம் வந்துடுத்து. அபிமான தேவதைகள்லாம் வந்தாச்சு. அவ கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்திரியங்கள் வந்துடுத்து. ஆனா கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன இருக்கு எல்லாம் இந்த தனித்தனியா இருக்கு. எத்த கண்ட்ரோல் பண்ணுவா? இப்ப என்ன பண்ணாலாம் இவா எல்லாரும் சேர்ந்து இப்ப யார பிடிக்கிறது? குருவாயூரப்பா இப்ப ஒன்னதான் பிடிக்கணும் ஆரம்பிக்கிறா. இப்பதான் இத்தனை பேரும் போய் இந்த அபிமான தேவதைகள் எல்லாம் போய் குருவாயூரப்பனை ஸ்துதி பாடுகிறார்கள். குருவாயூரப்பா உன்னை ஸ்துதிகளாலே புகழ்ந்தார்கள், துதித்தார்கள், வணங்கினார்கள், பூஜித்தார்கள். அப்போ நீ என்ன பண்ண? அதில் சந்தோஷமடைந்தாய். அதுல நீ சந்தோஷமடைந்தாய். அப்ப என்ன பண்ண? ஒவ்வொரு தத்துவமும் இருக்கு இல்லையா, அந்த தன்மாத்திரைகள் அதற்குரிய தத்துவங்கள் ஒவ்வொரு தத்துவங்களுக்குள்ளும் நீ என்ன பண்ண? அவள்லாம் சோஸ்திரங்கள் சொல்ல பார்த்து ஆவிஷன் தன்பான்ய மோன் யாவிஷன் நீ ஒண்ணுக்குள்ள புகுந்தாய்.
நீ எல்லாத்துக்குள்ளயும் நீ ஒண்ணுத்துக்குள்ளயும் பிரவேசம் பண்ண புகுந்தாய். சேஷ்டா சக்தி முதிரியதா நீ கதையன் ஐரண்ய மண்டம் யதாக. அப்படி நீ உள்ள பூந்ததுனால அவை அதற்குரிய செயல்களுக்கெல்லாம் சக்தி வந்தது. அந்த சக்தியை நீ கொடுத்த உடனே அதெல்லாம் ஜாயிண்ட் பண்ண, நீ அந்த சக்தியை கொடுத்து அவ எல்லாரையும் ஜாயின் பண்ண உடனே அது என்ன ஆச்சு? ஹைரண்ய மண்டம் யதாக. ஹைரண்யம்னா ஹிரண்யம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், பவுன் கோல்டு. அப்ப தங்கமயமான ஹைரண்யம் அண்டம், ஹிரண்யம் அண்டம்னு பிரிங்க. அப்ப பொன் முட்டை, மிகப்பெரிய பிரம்மாண்டமான பொன் முட்டை போன்ற யதாகா ஒரு பிரம்மாண்டத்தை நீ படைச்சியே குருவாயிரப்பாங்கிறார். ஒரு பிரம்மாண்டத்தை நீ சிருஷ்டி பண்ண, ஐரண்ய மண்டம் யதாகா. நீ அதுக்குள்ள போய் அதுக்குள்ள பிரவேசம் பண்ணி எல்லா தத்துவங்களுக்குள்ளும் நீ உள்ள சக்தியை கொடுத்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியே குருவாயிரப்பா. ஜாயின் பண்ண உடனே ஆடாடாடா அது எப்படி ஐரண்ய மண்டம் யதாகா, ஒரே பொன் முட்டை, அப்படியே பிரம்மாண்டமா ஒரு பெரிய பொன் முட்டையாக அண்டமாக அது அந்த இடத்தில் காட்சி அளித்தது. அதை அப்படி நீ சிருஷ்டித்தாயே, உண்மையே அறிவறி அப்படிங்கிற 10வது ஸ்லோகம். அண்டம் தத்கலு பூர்வ சிருஷ்ட சலிலே திஷ்டத் சகஸ்ரம் சமாஹ நிர்பிந்தன்ன கிருத சதுர்தச ஜகத் ரூபம் விராடாக்மயம் சாகஸ்ரைகரபாத மூர்தனி வகைர் நிசேஷ ஜீவாத்மகः நிர்பாதோசி மருத்புராதிபசமாம் த்ராயஸ்வ சர்வமயாத். அண்டம். இப்ப இந்த ஸ்லோகத்துல விராட் புருஷனாக குருவாயூரப்பன் எப்படி வடிவெடுத்தான் அப்படிங்கறத இந்த 10வது ஸ்லோகம் சொல்ல போகுது. இதுல அண்டம் தத்கலு அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். போன இது முடிக்கும் பொழுதே ஹைரண்யம் அண்டம், ஹைரண்யம் அண்டம் யதான் தான் முடிக்கிறார், விதாகான் முடிக்கிறார். அப்ப போன இதுலயே பொன்மயமான ஒரு அண்டம் உருவாயிட்டு அப்படிங்கறத சொல்றார். அண்டம் தத்கலு இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். இந்த அண்டமானது குருவாயிரப்பா முன்னாடி திருப்பி பூர்வ சிருஷ்ட, முன்னாடி திரும்ப பூர்வ சிருஷ்ட, முன்னாடி சிருஷ்டிக்கப்பட்ட, முன்னாடி வந்த அப்படின்னு சொல்லலாம். என்ன வந்தது முன்னாடி? பிரளயம். அந்த முன்னாடி வந்த அந்த பிரளயத்தில் சிருஷ்ட நீ படைத்த. அப்ப பிரளயத்துல என்ன வந்தது? பிரளயம் வந்தப்போ தண்ணி தானே வந்தது. அப்ப அதையும் பகவான் தானே கொண்டு வந்தார். அதனால்தான் பூர்வ சிருஷ்ட, நீ படைச்ச எத? முன்னாடி தண்ணிய. எப்போ? பிரளயத்துல. அந்த தண்ணி முழும் தண்ணியா இருந்தது. எவ்வளவு நாள் அந்த தண்ணி இருந்து? பூர்வ சிருஷ்ட சலிலே திஷ்ட சகசிரம் சமாக, 1000 கோடி வருஷம், சகசிரம் 1000 வருஷம் அப்படியே கடந்தது. அப்படியே இருந்து இருக்கும் பொழுது அதற்கு பிறகு நிர்பிந்தன்ன கிருதா சதுர்தச ஜகத் ரூபம் விராடாத்வயம். சதுர்தசம்னா 14, ஜகத்னா உலகம், 14 உலகம். அதற்கு பின் நிர்பிந்தன்ன கிருதா, அதற்கு பிறகு அந்த அண்டத்தை நிர்பிந்தன்ன, அதை பின்னப்படுத்தினாய் அப்படின்னா உடைச்ச. அந்த அண்டத்தை பிளந்து கொண்டு, அந்த அண்டத்தை பிளந்து கொண்டு 14 ஈரேழு லோகமான 14 லோகத்தையும் உன்னை சரீரமாக கொண்ட இந்த விராட் புருஷ ரூபத்தை, சதுர்தச ஜகத் ரூபம் விராடாக்வயம், உன்னை சரீரமாக கொண்ட இந்த விராட் புருஷ ரூபத்தை நீ தரித்தாய் அப்படிங்கிற இந்த ரூபத்தை விராட் என்று அழைக்கக்கூடிய வடிவம். அது அந்த விராட் அப்படின்னா மிக உயர்ந்த விஸ்வரூப வடிவம், மிக உயர்ந்த வடிவம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதை நீ எடுத்துட்டியே குருவாயிரப்பா, எவ்வளோ பெருசு எடுத்துட்டே நீ அப்படின்னு அதிசயப்படுறார். சாகஸ்ரைகரபாத மூர்தனி வகைர் நிசேஷ ஜீவாத்மகா. அந்த சரீரத்தை நான் பாக்குறேன், எனக்கு என்ன தெரியறது தெரியுமா குருவாயிரப்பா? சாகஸ்ரை 1000 கர கை, சாகஸ்ரை கர 1000 கை தெரியறது. பாத உன்னுடைய திருக்கைகள், திருப்பாதம், அடாடாடாடா உன்னுடைய கைகள் 1000 கை தெரியறதே, எனக்கு 1000 பாதம் தெரியறதே. மூர்தனி வகை, திருமுடி வேற தெரியுது எனக்கு, அத்தனை திருமுடி எல்லாம் தெரியுது. இதோட சேர்ந்து நிவகை நிசேஷ ஜீவாத்மக, இது மட்டும்தானா தெரியுது? இதோட சேர்ந்து எல்லா ஜீவாத்மக, எல்லா ஜீவாத்மாக்களையும் கொண்ட பிரம்மாண்டமான விராட் புருஷ உருவத்தை
நீ எடுத்துட்டு இருக்கியே அந்த வடிவம் என் கண்ணுக்கு தெரியறது குருவாயிரப்பா. நிர்பாதோசி மருத்புராதி பசமா பிராயஸ்வ சர்வாமயாது. அப்படிப்பட்ட வடிவத்தை எடுத்துக்கொண்ட விராட் புருஷனான நீ என்னை எல்லா வியாதிகளிலிருந்தும் நிர்பாதோசி மருத்புராதிப. மருத்புரா வாயுபுரத்தில் இருக்கக்கூடிய வாயுபுரீஸ்வரா குருவாத புரீசா குருவாயூரப்பா. சமாம் திராயஸ்வ போக்கிக் கொடு. என்னத்த அப்படின்னா சர்வாமயாத் என்கிட்ட இருக்கிற எல்லா வியாதிகளையும் நீ போக்கிக் கொடுன்னு கேட்கிறார். அது என்ன எல்லா வியாதிகளையும்? இவருக்கு வந்திருக்கிறது இது மட்டும் தானே, வாதரோகம் மட்டும் தானே நாம நினைப்போம். எல்லா வியாதிகளையும் அப்படின்னு சொல்லும் பொழுது சரீரத்தில் உண்டான வியாதி மட்டுமல்ல, ஆத்மாவில் உண்டான வியாதியையும் போக்கி உன்னிடமே நான் வந்து சேர வேண்டும், உனக்கு கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணுங்கிறதுக்காக எனக்கு இருக்கிற எல்லா வியாதியையும் நீ போக்கி கொடுத்து அருள வேண்டும்னு சொல்லி இந்த 5வது தசகத்தின் விராட் ரூப வடிவத்தை நமக்கு இங்க சொல்லியிருக்கார். 6வது தசகத்துலதான் விராட் ரூப வடிவம் எப்படி இருக்கு, அதுல என்னென்னலாம் இருக்குங்கிறத சொல்ல போறார். அத அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். நாராயணா கில குரோ பகவன் நமஸ்தே.